பாத்தியா படம் பாத்தியா? பார்த்தேன். வா ம், பேசுவோம். அடிக்கிற ம். அடிகள் அடத்த உள்ளுக்கில்ல சத்தங்கட்டம். அடிச்சது யாரு? வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டும். என் சரி போயிருவோமா? சரியா? இரு அப்படியே போயிருவோம். போயிரும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நான் உங்க சபரி. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது தெரியும், இணைஞ்சிருக்கிறது நடந்திருக்கிறது. அப்படியே நான் இந்த ஹாய் கைஸ்ன்றதே மாத்தலாமா, ஹாய் கைஸ் மட்டும் பேசிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? வந்திருக்கிறது புதுசா ஒவ்வொன்னு சொல்றியேப்பா ஒவ்வொரு ரெக்கார்டிங்க்கு. இல்ல வந்திருக்கிறது நந்திருக்கிறது எப்படி போஸ்டரை பார்த்தா கூகுள் பாட்காஸ்ட் வராதுன்னுவ, உள்ளி பண்றியான்னு கேப்ப. சரி விடு, எதுக்கு ஆமா. இப்படி இப்படி ஒவ்வொன்னா கம்மி பண்ணி டைரக்டா எடுத்தோனே டாபிக் பேசுறோம். டாபிக் பேசுறோம். அதான் நம்ம ஹாயே சொல்றது. புதுசு எதுக்கு வணக்கம் வந்தனா நமஸ்தே நமஸ்காரம் தேவை கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா டாபிக். மழை பெய்தால் சோறு வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே கதை சொல்றீங்க மோகன்ஜி நான் மாதிரி. வேண்டாம், வாங்க நாங்க பேசுவோம். இல்ல அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே அண்ணன் வந்து கதை ஆரம்பிச்சிடுறாருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படியே ஆமா ஆமா டைட்டில் எல்லாம் கூட இல்ல, அதுக்கு முன்னாடியே கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. பெரிய லோகேஷ். ஆமா பெரிய குவென்டின் அப்படியே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டக்குன்னு ஒரு மியூசிக் போட்டு பல்ப் பிக்ஷன் வருது. பல்ப் பிக்ஷன் அது. சரியா? சரி, முதல்ல நம்ம இது எப்படி நான் எப்படி இத பேசலாம்னு இருக்கேன்னா, சரியா, அந்த ஆள் ஐடியாலஜி எல்லாம் ஓகே, அது அந்த ஆளோட பர்சனல் விஷயம். சரியா, நம்ம வந்து இந்த படத்துல இருக்கிற கேரக்டர் படம் என்ன சொல்ல வருது இத மட்டும்தான் நான் அடிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறேன். அந்த ஆள் ஐடியாலஜி அதெல்லாம் வேற, அது அவன் பஞ்சாயத்து. இது நீங்க வந்து எனக்கு சேட்டிலைட் ரைட்ஸ் கலைஞர் டிவி வாங்கியிருக்குன்றதுனால நீங்க நான் இப்படி பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. புரியுதுங்களா? முதல்ல என்ன பண்றீங்க வாங்குறாங்க தெரியல. இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது வந்து ஒரு மாஸ்டர் பிளான். என்னது? சரியா, இப்ப வந்து தியேட்டர்ல போய் யாராவது 1-2 பேர் தான் படம் பாப்பாங்க. அதாவது இப்ப இந்த படம் வந்து ஷோ எல்லாம் கேன்சல் ஆகுற அளவுக்கு கம்மியான பீப்புள் தான் போறாங்களாம் கேள்விப்பட்டேன். சரி, ஓகே. சரியா, சோ இது வந்து ஒரு டாக்டிக். இது வந்து பயங்கர ஓபியா பேசிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, இந்த என்ன தெரியுமா பண்றாங்க இப்ப இந்த Facebookல எல்லாம் ரைட் அப் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, டிஎம்கே ரைட் அப். அதாவது ஏதாவது ஒரு தப்பா நடந்துருது, ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி தெரியுமா ரைட் அப் போடுறானுங்க? ஆப்போசிட் கேங்கு போய் ஒரு ஸ்வீட் ஏதோ கொடுத்துட்டானுங்க வச்சுக்க, எப்படி தெரியுமா போடுவாங்க? இதெல்லாம் வந்து எஸ்ஓபி ப்ராசஸ்ங்க. அதாவது இதெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் இது கரெக்ட், இது பொலிட்டிக்கலுக்காக பண்றாங்க அப்படின்னு ஒரு முட்டு. அந்த மாதிரி நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்க. அதான் இப்ப நான் என்ன கெஸ் பண்றேன்னா, தியேட்டர்ல யாரும் இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. சரியா, அப்ப அடுத்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவன் வந்து டிவில தான் பார்ப்பான் மோஸ்ட்லி. அதாவது இந்த ஒரு படம் வைட் ஸ்ப்ரெட் ரீச் எப்ப இருக்கும்னா டிவில போடும்போதுதான் இருக்கும். நம்மளே நிறைய படம் டிவில தான் பார்த்திருப்போம் சின்ன வயசுல எல்லாம். இப்பதான் வந்து ஓடிடி தியேட்டர்னு போறோம். ஆனா நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போதுதான் நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே டிவில தான் பார்த்திருப்போம். 100 படம் பாக்குறோம்னா அதுல 2 படம் தான் தியேட்டர்ல பார்த்திருப்போம். சரியா, நான் என்ன நினைக்கிறேன்னா சேட்டலைட் ரைட்ஸ் டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ணாம விட்டுறது. அது பச்சையா ஊப்பின்னு தெரியுது, விடு, இவ்வளவு மட்டும் கொடுக்க வேண்டாம். உதயனா வந்து பயங்கர மாஸ்டர் பிளான். இது வாங்கிட்டு கலைஞர் டிவில போடவே மாட்டாங்க, ஓடிடில போடவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி படம் ரீச் ஆகும்? இதெல்லாம் சரி விடு, அதுவும் சொல்றதுக்கு இல்ல, இதெல்லாம் பச்சையா உருட்டுன்னு தெரியுது. எவிடென்ட்லி சர்க்காசமே இதுல இல்ல, பச்சை முட்டு மாதிரிதான் தெரியுது. இது துளி சர்க்காசம் எதுவுமே இல்ல. இல்ல இது வந்து சர்க்காஸ்டிக்.
ஆஹா. நாங்க வந்து இதை எதிர்க்கிறோம். சரியா? ஆஹா. பயங்கரமா சரி, சரி. எதிர்க்கிறோம். எதிர் ஆஹா. ஐடியாலஜி இருக்கிறவங்களோட படங்களை வந்து இப்படி வாங்கி போடுறதெல்லாம் வந்து இது என்ன என்ன விதமான அரசியல், இதுக்கு என்ன பேரு சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆஹா. புரியுது. சரி, எனக்கு ஒரு நிமிஷம். இப்ப ம். இந்த படம் பேர் என்னது? இந்த படம் பேரு வந்து பகாசுரன். பகாசுரன். சரியா? ஆமா, ஆமா, தமிழ்ல வந்து பகாசுரன். ஆமா. பகாசுரன் கூட கிடையாது, பகாசூரன். ஓகே. சரியா? பகாசூரன்ங்கிறத நீ இங்கிலீஷ்ல எழுதணும்னா PAGASOORAN அப்படித்தானே ஆ, எழுதணும். ஆமா. இது என்னது பக்காசுரன்? என்னது இது? அவரு என்ன மாதிரி அண்ணன் பண்ற சப்பிட்டியான்னு அனுப்புவாரு போல இருக்கு, விடு. அந்த மாதிரி டைப் பண்ற ஆளாதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பக்காசுரன். பகாசுரன். என்ன எழுதுது? அந்த விவேக் சொன்னால முந்திரி பக்கோடா, பக்கவான் பிகோவா, திரிமுன் டக்கோவா. திரிமுன் டக்கோவா. சரியா? ஏன் இப்படி தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காரு? சரி, சரி. அதெல்லாம் விடு. சரியா? நான் அது ஒரு ஒன்லைனா கதைய சொல்லிடுறேன். நம்ம வழக்கமா பண்ற மாதிரி புது ஃபார்மேட் கொண்டு வந்தோம்ல போன வாட்டி. என்ன ஒன்லைனா கதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இதையும் சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம இது போஸ்டர்லயே போட்டிருப்போமா என்னன்றது தெரியல. நான் படம் பார்க்கல, சபரி மட்டும் தான் சரி, பாத்துருக்கான். சரி. ஆமா. இது வந்து இந்த என்ன திருச்சிற்றம்பலத்துக்கு பாக்க வச்ச நீ. பாக்க வச்சேன். நேக்கா நான் தப்பிச்சிட்டேன் இத பாக்குறதுல இருந்து. ஆமா. நீ அழகா நான் ஹரி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வரேன் மாமே அப்படின்னு கிளம்பிட்ட நீ. ஆமா. நான்லாம் நைட்டு முழுக்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் இத. ஆனா ஆனா தெரியாத்தனமா இது நாங்க அந்த ரெக்கார்டிங்லயே சொன்னோம். தெரியாத்தனமா நாங்க இது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சிட்டு ஹரி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு எடுத்துட்டோம். 16 படம் எடுத்து வச்சிருக்கான். 16 படமும் தனித்தனி பாட்காஸ்ட் போடுற அளவுக்கு கண்டென்ட் இருக்கு அதுக்குள்ள. தெரியாத்தனமா இதை எடுத்து ஒரு பாட்காஸ்ட்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நேத்து. 6 படம் தான் ரெக்கார்ட் பண்ணோம் 2 மணி நேரம். அப்பா. நிப்பாட்டிட்டு ஐயா மைண்ட் பக்கா ஆகுது, அடுத்த நாள் ஒரு நாள் நம்ம ரெக்கார்ட் பண்ணிப்போம் இத மிச்சத்தை சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சிருக்கோம். ஒரு ரெக்கார்டிங்க இப்ப ரெசியூம் வச்சிருக்கோம் நாங்க. பாஸ்ல வச்சிருக்கேன். சரியா? என்ன ஒன்லைன் வந்து இதுதான். என்ன செல்வராகவன் வந்து ஒருத்தரா கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரியா? ரேண்டமா. சரியா? கொலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் நட்டி வந்து ஒரு யூடியூபர். என்ன நட்டி வந்து ஒரு யூடியூபர். அதெல்லாம் செமையா அடிக்கணும். சரியா? கேளு. சரியா? அவர் வந்து எக்ஸ் போலீஸ்மேன். சரியா? ஆமா, ஆமா. 14 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு என்னன்னா எக்ஸ் போலீஸா மிலிட்டரியா தெரியல. அவன மேஜர்ன்றாங்க. சரியா? எனக்கு அந்த கனெக்ஷனுமே போலீஸா இருக்காது. அதான் இரு கேளு. ஏதோ ஒரு சர்வீஸ்ல வேலை பார்த்தான். ஏதோ மேஜர் சர்வீஸ் ஏதோ ஒரு சர்வீஸ். அந்த 96ல விஜய் சேதுபதிக்கு அக்காவா ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவங்க ஏதோ சர்வீஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு எந்த சர்வீஸ்னே தெரியல. அது போலீஸ்காரனும் கும்பிடுறான், மிலிட்டரிக்காரனும் தான் வந்து அப்படியே அப்படியே போறான். இந்த யாரு என்ன எது கேட்க மாட்டாங்க இவனை. அப்படியே போறான் வரான். அந்த வேட்டையாடு விளையாட கமல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயோ செல்கின்றான் அப்படின்ற மாதிரி வரான் ஓடியாரான். இந்த ஆக்சஸ்ன்றது இப்ப ஆபீஸ் வச்சுக்கோங்க, எங்க ஆபீஸ் வச்சுக்கோங்க, எங்க ஃப்ளோருக்குன்னு தனி ஆக்சஸ் இருக்கு. எல்லாரையும் ஆக்சஸ் உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா கஸ்டமர் இதெல்லாம் நேம் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. சரியா? குறிப்பிட்டு இவன் போறான் எல்லாம் அப்படியே இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவான்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு டே யாரா நீ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு எனக்கு படம் பூரா. சரியா? அதுக்கப்புறம் வருவோம். என்ன வந்து யூடியூபரா மேஜரா முன்னாடி எதுலயோ வேலை பார்த்திருக்கானே, போலீஸ்லயோ ஆர்மிலயோ வேலை பார்த்திருக்கான். சரியா? 14 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு. சரியா? இப்ப வந்து யூடியூப் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் தெரியல. ஃபோர்ஸ் அவுட் ஏன் வெளியில வந்தான்? அதெல்லாம் பேக் ஸ்டோரி எல்லாம் கிடையாது. கேரக்டர் யாருக்கே கிடையாது. அவர் சும்மா வந்துட்டு போய்கிட்டு இருக்கான்.
செல்வராகவனுக்கு மட்டும்தான் கேரக்டர் ஆர்க்கு படத்துல. சரியா? யாருக்குமே ஆர்க்கு, சதுரம் ஒண்ணும் கிடையாது படத்துல. சும்மா வந்துட்டு வந்துட்டு போய்க்கிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான். எல்லாமே ஸ்ட்ரைட் லைன் தானே. ஆமா. புரியுதா? ஒரு மேல, கீழ, சைடு ஒண்ணும் கிடையாது. சரியா? யூடியூபரு ஒரு நாள் யூடியூப் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவங்க அண்ணன் ஃபோன் பண்றாங்க. சரியா? அண்ணன் ஃபோன் பண்ணி, என் பொண்ணு இறந்துட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்றான். இறந்துட்டாளா? ஆமா. சூசைடு. சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்றான். இவன் கடகடன்னு ஓடி போய் பாக்குறான். சொந்த அண்ணனும் அது கூட தெளிவா இல்ல. அவன் மூஞ்சில அவ்வளவு ரியாக்ஷன், லைட்டா அழுகுறான். அவ்வளவுதான். சொந்த அண்ணனா, கசின் பிரதரா அதெல்லாம் தெரியாது. நட்டி வந்து ஒரு படத்துல இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரே ஒரு உருப்படியான படம் நடிச்சிட்டான். இட்டு சரியா? குடுத்துட்டு எப்பா அதுல வந்து இந்த ரியாக்ஷனே இல்லாம, இந்த நெல்சன் பட ஹீரோ மாதிரி ரியாக்ஷனே இல்லாம நடிச்சு பழகிட்டான். ஆமா. எப்படி இந்த அருண் விஜய் வந்து விக்டர் ஹேர் ஸ்டைல்ல 150 படம் நடிச்சானோ, ஆமா. அது மாதிரி எல்லா படத்துலயும் போயிட்டு வரப்பா நின்னுக்கிறதுக்கு பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டுக்கிட்டு இல்லையா? ஆமா. இது இந்த தனுஷ் படம் என்னது, வில்லனா வருவானே நடிச்சானா நட்டி? ஆமா ஆமா, கர்ணன்ல வந்தன வில்ல. கர்ணனா? ஓ சரி சரி, ஓகே. பாரு, அந்த ஆள் இருக்கிறதே மறந்துட்டேன் படத்துல. கர்ணன் படத்துல. கர்ணன் படத்துல இப்படிதான் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டுட்டு நின்னுட்டு இருப்பான். சரியா? என்ன அவங்க அடுத்த நாள் வந்து அவங்க அப்பா வராரு. இந்த மாதிரி இந்த போன், அந்த பொண்ணோட போன் ஏதோ இதாயிருச்சு போல, உடைஞ்சிருக்கு போல, சரி பண்ணி கொடுப்பா, நான் என் சின்ன பொண்ணுக்கு இந்த மொபைல கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். They have no respect for the dead, ரா. பொண்ணு செத்துருச்சு. அண்ணன் எப்ப சாவான், திண்ண எப்ப காலியாவும் உட்கார்ந்து இருந்திருக்கு அந்த பொண்ணு. அப்பா செத்துட்டால, போன எனக்கு கொடுப்பா கேப்பான. அந்த சிங்கம் புலி சொல்லுவால, நீ செத்துட்டா உன் சப்பல் எனக்கு தானே, கட்டில் எனக்கு தானே, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. சரியா? அவன் வந்து பாக்குறான், வாட்ஸ்அப்ல எல்லாம் வருது, சரி பண்ணிடுறான் போன. வாட்ஸ்அப்ல ஏதோ ஆடியோ மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நீ தொழில் விட்டு எல்லாம் போக முடியாது, ஒழுங்கு மரியாதையா கிளையண்ட்டுக்கு போய் இது பண்ணு அப்படின்ற மாதிரி. தொழில் மீன்ஸ் பாஸ்டியூட் தான், வேற எதுவும் இல்ல. சரியா? தொழிலடே தெரியாம கேட்டேன்டா. சர்காஸ்டிக்கா கேட்டேன், வாட் டு யூ மீன் தொழில்னு. சரியா? ப்ராஸ்டியூட் தான். சரியா? அதுக்குள்ள செல்வா என்ன பண்றாரு, ஒருத்தனை வந்து கொலை பண்றாரு. எடுத்த உடனே ஓப்பனிங் சீனே தான், கொலை பண்ணுவான். அப்படி இப்படின்னு ஒரு சிவன் பாட்டு ஒண்ணு வரும். அந்த பாட்டு மட்டும் பார்த்தேன்டா, செம ஃபன்னா இருந்துச்சு மனுஷன் பாக்க. அது பாக்க இது வேற போட்டிருந்தானுங்க. அது ஒரு சாணு வைத்துக்குத்தான் எல்லாத்தையும் வைக்கிறேன், எல்லாத்தையும் எப்படி இந்த அஜித்துக்கு வந்து தூக்குதர திருக்கிட்ட கிட்ட ஆடுவான்ல, அது எப்படி வந்து legend says this guy dances perfectly for any song ன்னு தெரியுமா? ஆமா, அது மாதிரி இப்ப இந்த செல்வாவோட டான்ஸ். ஆமா. அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் என்ன அதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அது ரஞ்சிதமேக்கே எடிட் பண்ணி போட்டானுங்கடா. அப்படியா? சமயா சிங்காச்சது. சரியா? என்ன அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு பொண்ணு கிட்ட போய், ஒரு ஆன்டி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி வந்து ஹார்னியாஸா இருக்கேன் மேடம், எனக்கு வந்து ஒரு பொண்ணு செட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? என்ன 2-3 வாட்டி கேக்குறாரு, கொலை பண்றாரு. Man has only 2 moods, 1 killing, 2 horny. சரியா? என்ன இந்த மாதிரி நான் இது பண்றேன் மேடம், எனக்கு இது பொண்ணு செட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது 2-3 வாட்டி ரிஜெக்ட் பண்ணிருது செல்வாவை. அது கதை அது வெளியில தொழில் பண்றது யாருக்கும் தெரியக்கூடாதான். சரியா? என்ன ஆகுது, இந்த சைடுல வந்து நட்டி என்ன இந்த சைடுல வந்து நட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதாவது இது வந்து அந்த மாநகரம் மாதிரி, புரியுதா?
அதாவது 2 கேரக்டர்ஸ் தனியா போய்கிட்டு இருக்கு. 2 ஒரு அஹ், இடத்துல அந்த மாரி புரியுதா? கிரிஞ்சு. ஓ அஹ், அஹ், அப்புறம் நட்டி என்ன பண்றாரு, அந்த நம்பர் வந்துச்சுல்ல, ஆமா. அந்த லொகேஷன் போய் பாக்குறான். அதான் கூல் சுரேஷ். ஏய் ஆமா, அண்ணனோட 100வது படம் வேறல்ல. அப்படியா? ஆமா, That இந்த that நான் Diva நான் has என்னோட count. 100 இல்ல இந்த நான் 100வது என்னோட 100வது பாட்காஸ்ட்ல ஆசிரமா கேட்பார்ல, எப்பா ஆ, 100வது ஆ. பாட்காஸ்ட் இதுதான் நீ பேசுற இல்லையான்னு தெரியுமா? அந்த மாதிரி அண்ணனோட 100வது படம் பகாசுரன் இல்ல பகாசுரன். பக்காசுரன். பக்காசுரன். சரியா? சரி கேளு. ஆனா சிம்புனாக்கு பண்ற வேலைய கொஞ்சம் இதுவா பண்றாரு, அவ்வளவுதான். இசை பிம்பா வராரு கூல் சுரேஷ். ஓ டேய் பாவம்டா எங்க அண்ணன் சிம்பு. சிம்பு அடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா. சரியா? சிம்பு பிம்பு. எங்க சரியா? அண்ணன் 10 தலையில கம்பேக் கொடுக்க போறாரு. ஆஹா. ஆல்ரெடி கம்பேக் கொடுத்துட்டாரோ? அண்ணன் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. மாசாதான் இருக்காரு. ஆஹா. என்ன ம். பிம்பா இருக்காரு. நட்டி வந்து சொல்றான், அஹ். இந்த அதாவது மாதிரி கோல் அண்ணன் சுரேஷ் பொண்ணு. கோல் சுரேஷ் வந்து பிம்பா இருக்காரு, செல்வராகவன் வந்து சிம்பா இருக்காரு இல்லையா? ஆமா. சரியா? அஹ், என்ன அஹ். நட்டி இந்த மாதிரி அண்ணன் பொண்ணு செத்து போச்சு, அவ உன்கிட்ட சரி. தான் வேலை பார்த்தான்றது தெரியும், ம். நீ தான் ஜாயின் பண்ண விட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல அஹ், நான் அவளை ஜாயின் பண்ணி விடல, எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தி அஹ், தான் அவளை ஜாயின் பண்ணி விட்டா, நான் வேணா அஹ், அவகிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அஹ். சொல்றான். சரியா? ம். அப்பதான் ம். மன்சூர் அலிகான் பாட்டு வருது. குழந்தைகள் பார்க்கக்கூடிய மன்சூர் மன்சூர் பாட்டா? அலிகான் பாட்டு. அந்த மன்சூர் அலிகான் பாட்டு ஒண்ணு பாக்கலையா நீ ட்ரெய்லர்ல? இல்ல கவனிக்கலையா இல்லையே நீ அத? இல்லையே. என்ன நான் ட்ரெய்லரே மன்சூர் பார்க்கலடா நானு. எனக்கு ஐ ஹேவ் நோ ஃபக்கிங் க்ளூ அபௌட் திஸ் மூவி. நான் ஓ ட்ரெய்லர் ஷிட். பார்க்கல. அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் பார்த்தேன். அதுவும் அந்த மீம் கண்டென்ட்காக பார்த்தேன். சரி என்ன ஓ பாட்டு வச்சு எடிட் சரி. பண்ணலாம்னு யோசிக்கிறேன் அந்த பாட்டு பார்த்தேன். சரி மன்சூர் அலிகானோட ஒரு பாட்டு வருது. அங்கதான் ஸ்வேதான்னு ஒருத்திய மீட் பண்றாங்க. சரியா? ஒரு அதுலதான் நிமிஷம், அந்த மன்சூர் அலிகான் பாட்டுங்கிறது தானே ஐட்டம் சாங்? ஆமா, ஆமா, ஆமா. அதுதான் அதாவது குழந்தைகள். பெண்களை காப்பாத்துறேன்னு படத்துல வந்து ஐட்டம் சாங் இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. சரி, ஓகே ஓகே. சரியா? என்ன அங்க வந்து ஸ்வேதா இந்த மாதிரி சொல்றா, இட் இஸ் a weirdest லவ் ஸ்டோரி ஐ ever heard in my fucking life. ஓகேவா? இவ வந்து அந்த அவங்க அண்ணன் பொண்ணு இருக்கால்ல, ஆமா. அவ வந்து ப்ராஜெக்ட் பண்றதுக்காக அங்க காலேஜ் பக்கத்துல இருக்கிற ப்ரௌசிங் சென்டருக்கு போறா. சரி, ஓகே. சரியா? ஜஸ்ட் என்ன another அங்க day in a காலேஜ் கேர்ள்ஸ் லைஃப். என்ன வாட் அங்க குட் போயிட்டு பாசிபிளி போறாங்க. அந்த ப்ரௌசிங் சென்டர்ல வேலை பார்க்கிற பையன் மேல 2 பேரும் பேசுறாங்க. ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்றான். 2 பேருக்கும் ம். லவ் வந்துருது. சரி, ஓகே. அண்டர்ஸ்டாண்டபிள். சரியா? சரியா? அவன் வந்து 2 பேரும் லவ் பண்றாங்க. அவன் என்ன சொல்றான், எனக்கு வந்து இவ்வளவு நாள் நான் ப்ரௌசிங் சென்டர்லயே இருந்துட்டேன். சரியா? நீ 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 அதாவது உன் லைஃப்ல வந்து நீ ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல வேலை பார்க்கிற. ஓகே. சரி. ஓகே. திஸ் இஸ் நான் சிச்சுவேஷன். நான் நான் உண்மையாவே வேலை பார்த்திருக்கேன். உனக்கு தெரியும் அது. சரி. ஓகே. ப்ரௌசிங் சென்டர்ல வேலை பார்க்கிற. நீ ஏன் ஒரு ப்ரௌசிங் சென்டர் வைக்கணும்னு ஆசைப்படுற. சரியா? உன் ஆளுகிட்ட என்ன கேட்ப? என் ஆளுகிட்ட வந்து நான் என்ன கேட்பேன், இப்படி வந்து கடை வைக்கலான்னு இருக்கேன் பேபி. ம். என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் வந்து வெறும் இன்ஃபார்ம் பண்ணுவேன். காசு இல்லங்கிற பட்சத்தில் உன்னால ஏதாவது நிதி திரட்டி தர முடியுமான்னு கேட்பேன். ஓகே. இவ்வளவுதானே கேட்ப. ஆவரேஜா இதானே ஆமா, கேட்ப. ஆமா. சரியா? என்ன இவன் வந்து என்ன தெரியுமா கேட்கறான் அந்த கொரியான்? என்ன நீ எனக்கு அன்னைக்கு நியூட்ஸ் எனக்கு அனுப்பிச்சில்ல, அதே மாதிரி வீடியோ ஆமா. கால் எல்லாருக்கும் அனுப்பு, காசு வரும். அத வச்சு நான் ப்ரௌசிங் சென்டர் தொறந்துருவேன் அப்படின்றான். Wait a minute. What? இது இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த வடக்கு சேனல்ஸ் நெறைய இருக்கும். சரியா? இந்த ஆ, ஹோம் விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய சேனல்ஸ் இருக்கும். சரியா? ஆஹா. அந்த சேனல்ஸ்ல நீ பார்த்தன்னா என்ன நடக்கும்னா வந்து, டெய்லி ஒரே மாரியான வீடியோ தான் அப்லோட் ஆயிட்டே இருக்கும். எப்படின்னா வந்து ஓகே. சமைக்கிறது, ஆ, துணி துவைக்கிறது, ஆ, வீடு ஆ, ஆ, துடைக்கிறது, ஆ, வீடு ஆ, கிளீன் ஆ, பண்றது. சரியா? ஆ, ஆனா ஆ, ஆனா அதுல இருக்கிற மேட்டர் என்னன்னா, எதுக்கு அந்த வீடியோக்கு அவ்ளோ வியூஸ் போகும்னா, அந்த ஆ. செய்றவங்க வந்து ரொம்ப லூஸான ஒரு நைட்டி போட்டிருப்பாங்க.
சரியா? ஆ, லிட்டரலா அவங்க குனியும் போது நிப்பிள் ஆ, வரைக்கும் தெரியும் அது. அந்த அளவுக்கு டீப்பா சரி, இருக்கும் அது. சரி. சரியா? அ. இத வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தனா, அவ புருஷனா இருப்பான். ஐ அம் நாட் ஈவன் ஜோக்கிங். இந்த மாரி சேனல்ஸ் என்ன எப்படி சொல்றது? கம் த்ரூ லைஃப்ல பார்த்துட்டு என்னடா இது ரேண்டமா சஜஷன்ல வரும். என்னது அ, இதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இப்படி இருக்கும். பார்த்தா வீடியோ புருஷன் எடுத்துக்கிட்டு இருப்பான். அ. சரியா? அந்த மாரி தான் இருக்கு நீ சொல்றது. என்ன அவள என்ன இந்த பணக்காரன் ஒருத்தன்கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவள வந்து ப்ராஸ்டிடியூட்க்கு கூப்பிடுறாங்க. இரு இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ம். வந்து ₹500 20 பிக்சர்ஸ்ன்ற மாரி அனுப்புறா. கரெக்ட்டா? ஆமா, ஆமா. சரியா? அதுக்கப்புறம் ப்ராஸ்டியூட் ஆயிடுறா. ஆமா. அ சரி. சரியா? அதுக்குள்ள இவனுக்கு அ, ஏதோ பிரேக்கப் ஆயிடுது போல. அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆனான்னு அ அ அத் இந்த படத்துல வச்சுக்கோயேன், சில அ, கேரக்டர் எங்க போகுது, என்ன ஆவுதுலாம் தெரியாது. அ, புரியுதா? எங்கேன் அதான் அப்படியே கட் பண்ணி விட்டுறான், கதையிலேருந்து. அ, சரியா? ம், ம். என்ன, அப்புறம் இவனுக்கு கல்யாணம் வீட்ல கல்யாணம் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இல்ல நான் என்னால வர முடியாது இனிமே இந்த தொழிலுக்கு. மோகன்ஜி நான் வந்து என்ன யூ ஹேவ் ஸ்கிரீன் பிளே ரூல்ஸ் ஆ மீறப்படும்ங்கிறாரு மோகன்ஜி. மீறப்படும். சரியா? என்ன இந்த மாரி நான் வீட்ல கல்யாணம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னால இந்த தொழிலுக்குலாம் வர முடியாது. என்ன விட்டுருங்க அ, இதுலேருந்து அப்படின்னு சொல்றா. இவன் விடமாட்றாங்க இவனுங்க. அ, சரி. சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சூசைட் இரு, பண்ணிக்கிறது. எனக்கு எனக்கு இரு எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. இப்ப இவ ஆ, இந்த பாய் ஃப்ரெண்டுக்காக தானே நூட் பிக்ஸ் அனுப்புனா ஃபர்ஸ்ட். ஆமா. அதுல எவ்வளவு காசு திரண்டுச்சு? அவன் ப்ரௌசிங் அதுலலாம் சென்டர் ஓபன் பண்ணானா? அதுல இந்த இந்த அதுலலாம் கரியர்ல இருந்து ப்ராஸ்டியூஷன் கரியருக்கு ஸ்விட்ச் ஆனது எதுக்கு? அந்த அளவுக்கு அவங்களுக்கு காசு தேவை என்ன வந்துச்சு? அவனுக்கு காசு குடுத்தாளா? அவன் ப்ரௌசிங் சென்டர் தொறந்தானா? இதெல்லாம் என்ன? இதுக்கெல்லாம் இந்த இந்த பேக்கப் என்ன கதை இதுக்கெல்லாம்? அதெல்லாம் எனக்கே தெரியாது. மோகன்ஜினாக்கு தெரியுமா? தெரியல. நான் என்ன பார்த்தேன்னா, நான் என்ன புரிஞ்சேன்னா, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரியா? நீ ரேண்டமா இருக்கு. நீ நீ ஏஜென்ட் டீனாக்கு பேக் ஸ்டோரி சொல்லலாம் என்ட்ட கேட்டனா தான் எனக்கு தெரியாது. இதே எனக்கு காட்டுன வரைக்கும் தான் என்னால சொல்ல முடியும். ஆ. என்ன எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்ல முடியும். நீ வந்து ஏஜென்ட் டீனா பேக் ஸ்டோரி சொல்லு. என்ன என்ன இது வந்து ஃபகத் ஃபாசில் பேக் ஸ்டோரி சொல்லலாம் என்கிட்ட கேட்டுன்னு இருக்காத. எனக்கு தெரியாது. இதுதான் நடக்குது கதை. சரியா? மோகன்ஜி அண்ணாக்கே தெரியுமா தெரியா? அ, இரு. அதாவது என்ன மேட்டர் தெரியுமா? இது லோகேஷ் மாரியே தான் பண்ணியிருக்காப்ல. சரி, அதாவது ஆஹா, மோகன்ஜினாக்கு என்ன ஒரு ஒரு அது வந்து ஒரு இன்செக்யூரிட்டின்னு நெனைக்கிறேன் மோகன்ஜினாக்கு. ஆஹா, ஆஹா. எப்பல்லாம் வந்து ஒரு 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 டைரக்டர் வந்து பயங்கரமா பேசப்படுறாரோ, ம். சரியா? அவங்க ஸ்டைல்லயே 144 ஒரு படம் எடுக்கிறது. ஆ. நானும் புலித்தி தான் ஃப்ரெண்டுன்னு காட்டுறது. அது மாரி இப்ப ஆஹா. இந்த 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 கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு? என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து இதே யூனிவர்ஸ்ல பார்ட் 2ல. வர்ற அடுத்த படத்துல பக்காசுரன் 2ல இல்லாட்டி அடுத்து கூல் சுரேஷ வச்சு ஹீரோவா ஒரு படம் எடுப்பாரு. அதுல இல்ல இந்த கூல் சுரேஷ் பிம்ப் கேரக்டருக்கு வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் படம் வரும். அதுல காட்டுவாரு. அதுல காட்டுவாரு. சரியா? இது விடமாட்றாங்க இவள. நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நீ வரலன்னா நான் அந்த வீடியோ வெளில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி சூசைட் பண்ண வச்சுடுறாங்க. அதுவும் சூசைட் பண்ணிக்குது. இந்த இந்த புண்டைக்கு தான் எங்க அண்ணன் சூர்யா வந்து எதற்கும் துணிந்தவன்னு ஒரு படம் எடுத்தாரு. ஆ. சரியா? அந்த படம் நல்லா இருக்கும், நல்லா இல்ல அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அந்த ஆ. படத்துல சொன்ன கருத்து இதுதான். ஆ. உங்கள வந்து ஒரு போட்டோ எடுக்குறான், அத வந்து ரிலீஸ் பண்ணிருவேன்னு சொல்றான்னா, உங்களுக்கு அது அசிங்கம் இல்ல. அது அவனுக்கு ஆ. தான் அசிங்கம். ஆ. ன்றதத்தான் வந்து சூர்யான்னா, அதாவது ஒரு ஒரு கமர்ஷியல் படத்துலயாவது இத நம்ம சொல்லிருவோம்ன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாரு. ஆ. நக்கீட் போயிருச்சு விடு. மீன்வைல் மீன்வைல் மோகன் ஜீனா. ஆ. சரியா? என்ன அதோட இந்த ஆர்க் முடிஞ்சது. ஓகேவா? இதுக்கப்புறம் நட்டி என்ன பண்றாரு அப்படின்னா, நான் போய் எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்த போறேன். பெண்களின் அப்படின்னு சொல்லி பாதுகாவலர் ஆஸ் யூசுவல். பெண்களின் பாதுகாவலர். அ, சரியா? ஓகே. இ இ இட அ, அப்புறம் இப்ப செல்வானா ஆர்க் வரும். அ, சரியா? செல்வானா அ, வந்து அந்த அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கால்ல, சிம்பா இருக்காருல்ல.
ஆமா. அந்த பொண்ணு வந்து ஒரு கட்டத்துல நான் 20,000 ஓகே நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லும். யார் அந்த பொண்ணு? ஆமா அந்த ஆன்ட்டி. ஆன்டி கிட்ட தான் போயிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு வா ஆமா பண்ணுவோன்ட்டு. ஆமா ஆமா. வா எனக்கு ஒரு பொண்ணு ரெடி பண்ணி கொடு 18 வயசுல அப்படின்னு கேக்குறாரு. ஓ அந்த அந்த ஆன்டியும் பிம்பா? ஆன்ட்டியும் பிம்பு. ஓ அவங்க எப்படி கூல் சுரேஷோட கேங்ல இருக்காங்களா இல்ல அது வேற இல்ல கேங்கா? இல்ல அது வேற கேங்கு. சரி ஓகே. சரியா? ஏடா லோக்கி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, பவானி கேங்கா அந்த எந்த மாதிரிதான். கேங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரோலக்ஸ் அவன் பேரு கூல் சுரேஷ் என்றாங்களா? சரியா? என்ன ஆகுது, அவளும் ஒரு பொண்ணு ரெடி பண்ணி குடுக்குறா. அந்த பொண்ணு கிட்ட வந்து இல்ல எனக்கு அவ வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறா. இல்ல மேடம் அவ ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் மாதிரி என்னெல்லாமோ பண்ண சொல்றா, என்னால முடியாது. சரி அவ ஓ அந்த போனா பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து முடியாதுன்றது. ஆமா சரியா? அஹ், என்ன அஹ். அப்ப செல்வா என்ன சொல்றாரு, சரி அவ வீட்டுலாம் என்ன எனக்கு நீ கூட ஓகே. இந்த பாமனாசத்துல சொல்லுவான்ல அவ இல்லன்னா என்ன நீ என் கூட பாடு. சரியா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சு போட்டு கழுத்தை அறுத்துருவாரு. யார? அந்த பிம்போட கருத்தை அறுத்துருவாரு செல்வா. பிம்பாண்டி. பிம்பாண்டியோட கழுத்தை அழகிலா தொங்க விட்டு இல்ல எனக்கு அறுத்துருவாரு. புரியுது எதுக்கு. ஈர இப்ப நீ அவளை கொல்லதான் போறன்னா ரோட்ல வச்சு கொல்ல வேண்டியதான மயிறு. அத்தனை வாட்டி ஸ்டாக் பண்ணி பின்னாடி பின்னாடி போயிட்டு பொண்ணு ரெடி பண்ணி கொடுன்னு கேட்டல. அந்த ஆமா. நேரத்துல கொண்டு தொலைய வேண்டியதுன்னு. இரு சொல்றது கேளு. சரி இது என்ன இதெல்லாம் கில்லிங் வித் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். மேஜர் லூப் ஹோல்ஸ் இதெல்லாம். சரியா? அஹ், அஹ், இவரும் அசால்ட்டா கொன்னுட்டு அப்படியே அஹ், நீங்க எல்லாம் எந்த யூனிவர்ஸ்ல இருக்கானுங்க, இல்ல கில்லிங் இஸ் லீகல் இந்த யூனிவர்ஸா எனக்கு தெரியல. அஹ், சரியா? கொன்னுட்டு போயிடுவாரு. நட்டி வந்து என்ன பண்ணுவாரு, யாரு மூலியமா தெரிய வரும் இந்த மாதிரி என்னன்ட்டு இந்த மாதிரி பிம்பாண்டி ஏற்கனவே இந்த மாதிரி இல்ல ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பொண்ணு கேஸ் ஒண்ணு நடந்திருக்கு. ப்ராஸ்டியூஷன்ல போய் இது பண்றதுக்கு இது ரொம்ப கொஞ்சம் டீடைலா இருக்கும் வச்சுக்கோயேன். ஒரு யூடியூப் சேனல் தானே வச்சிருக்கான். ஒரு யூடியூப் சேனல் வீடியோ ஆமா. போடுவான். ஒரு யூடியூபர் வந்து கால் பண்ணுவாரு. அவர்தான் அருண்முதையன். எங்க அண்ணன் கிரிஞ்சாதேன். கிரிஞ்சோதயன். சரியா? அது வேற ஒரு தியரி சொன்னாங்க. கிரிஞ்சாதேன் தான் அடுத்த மோகன் ஜீனா படத்தோட ஹீரோன்ட்டு. தெரியல, வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அவன் தான் வந்துட்டு வாங்க சார் நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யார நட்டியா? ஆமா நட்டிய. அவன் வந்து செல்வராகவன் அண்ணன் கிட்ட கூட்டிட்டு போவான். செல்வராகவனோட அண்ணன். ஆமா. செல்வராகவன் அண்ணன் யாருன்னு பார்த்தேன்னா இந்த ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு ட்ரெண்ட் ஆச்சுல்ல. நாங்கெல்லாம் நார்மலாவே இல்ல நாங்கெல்லாம் நார்மலாவே கோத்தா கோமான் தான் பேசுவோம். எங்க ஆத்தான்னு கூப்பிடல எங்க வீட்டுல. எடுத்தோன்னே எங்க ஆத்தா தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவான் தெரியுமா? ஞாபகம் இருக்கா உனக்கு? ராஜனா? ப்ரொடியூசர் ராஜன். ப்ரொடியூசர் ராஜன். அட நம்ம ராஜன் ராஜன் தாத்தா. சரியா? ராஜன் தாத்தா எல்லாம் இருக்காரா இந்த படத்துல? ஆமா. ராஜன் தாத்தா யாரு? செல்வராகவனோட அண்ணனா? ஆமா. என்னடா ராஜன் தாத்தாவும் செல்வராகவனும் பிரதர்ஸ் மாதிரியாடா இருக்காங்க? இல்ல அண்ணன் இல்ல. சாரி ரகுவரன். சாரி. ராஜன் வந்து செல்வரோட அப்பாவோட அண்ணன். அப்பா பெரியப்பா. பெரியப்பா. சாரி பெரியப்பா. சரி ஓகே. அதெல்லாம் பார்த்தேன். அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ்னா எப்படி அது? சரியா? பெரியப்பா. சரியா? அப்பதான் ஸ்டோரி பேக் ஸ்டோரி வந்து ஆரம்பிக்குது. என்னன்ட்டு? என்ன செல்வராகவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. சரியா? எனக்கு செல்வராகவன் பொண்ணுன்னா எனக்கு ஒரு இது ஒண்ணு ஞாபகம் வருது. விக்கிபீடியால போயிட்டு பகாசுரன் பிளாட்னு போட்டேன்னு வையேன். அதுல என்ன வருதுன்னு ஒரு நிமிஷம் இரு. அது இப்பயும் இருக்கான்னு நான் பாத்துறேன். சரி சரியா? ஏன்னா அது ஏதோ ஒரு இதுல பார்த்தேன் நானு. அது சும்மா எடிட் பண்ணி போட்டானுங்களா உண்மையாவே வந்துச்சா என்னன்றதெல்லாம் தெரியல. இரு அது இப்ப ஏதோ மாத்திட்டானுங்க. சரியா? இன்னைக்கு என்னமோ வந்துச்சு. அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா வந்து பிளாட் சினாப்சிஸ் ஆஃப் த மூவி சொல்லி என்ன போட்டிருந்தானுங்கன்னா வந்து
செல்வராகவன் வந்து ஒரு கூத்தாடியா இருக்காரு. சரியா? அவருக்கு வந்து காசு பிரச்சனை இருக்கு. அவர் வந்து ஒரு பிம்பா இருக்காரு. சரியா? சரி. அவருக்கு வந்து காசு பிரச்சனை இருக்கு. அவர் பிம்பா இருக்காரு. அதனால அவர் எந்த அளவுக்கு பெரிய பிம்ப்னா வந்து சொந்த பொண்ணையே வந்து பிம்ப் பண்றாரு அவரு. சரியா? அவருக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரைவல் இருக்கான். அவங்களெல்லாம் தேடி தேடி கொல்றாருன்ற மாதிரி ஒரு சினாப்சிஸ். நான் தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். பட் அதுல வந்து இது இருந்துச்சு. சொந்த பொண்ணையே பிம்ப் பண்றாரு இவருன்ற மாதிரி. சரியா? அண்ணா இவர் வந்து கூத்தாடுறாரு. சரியா? கூத்தாடுறாரு. அது வந்து இவர் வந்து இந்த மகாபாரதம் இருக்குல்ல, மகாபாரதத்துல பீமன் கேரக்டர் இவரு. புரியுதா? அது வந்து கூத்தாடுறாங்க. இவங்க ஒரு இவரு அருணோதயன் இதெல்லாம் ஒரு ட்ரூப். அருணோதயனா? ஆமா. அருணோதயன் நட்டி ஃப்ரெண்ட் தானே? அவன் யூடியூபர் தானே? யூடியூபர். அவர் வேற சேனல் வச்சிருக்காரு. அவர் சேனலே ஒரு மாதிரி என்ன சொல்றது, இப்போ பிளிப் இருக்காங்க, எஸ்விகே இருக்காங்க, அந்த மாதிரி வச்சுக்கோயேன். ஃப்ரெண்டுனா அவ்வளவு க்ளோஸ் கிடையாது. புரியுதா? இவன் நட்டி வீடியோ போடுறான்ல, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருந்தா சொல்லுங்க, உங்க பொண்ணு இது மாதிரி ஆச்சுன்னா சொல்லுங்க, நம்ம இது வெளில கொண்டு வருவோன்றான்ல. அத பார்த்துட்டு நட்டிய கூப்பிடுவான் அருணுதயன். அருணோதயன் என்ன சேனல் வச்சிருக்கான்? அவன் சேனல்ல என்ன போடுவான்? இந்த கூத்தாடுறதெல்லாம் சேனல். மக்கள் டிவியா? சேனல் கிட்டத்தட்ட அப்படித்தான். ஓ ஆமால. குறியீடுடா, குறியீடு. குறியீடு. இது கவனிக்கலையா மக்கள் டிவி? ஆமாப்பா, குறியீடுப்பா அது. குமாரு, குறியீடு குமாரு. சரியா? வந்துடுறாங்க, குறியீடு வச்சு வந்துடுறாங்க. ஒரே உருப்படியான குறியீடு இதுதானா? என்ன இதோட குறியீடுலாம் இருக்கு. சரியா? சொல்றேன் உனக்கு. சரியா? என்ன ஆகுது, இந்த மாதிரி சொல்றான். அந்த மாதிரி பொண்ணு வந்து படிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டிகிரி அவதான் முடிச்சா. அவ வந்து எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறா. ஆமா. செல்வராகவன் அவ்வளவு பெரிய பொண்ணு. நான் கூட பொண்ணுன்னா அந்த அயலில வர்ற மாதிரி சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். இல்ல பெரிய பொண்ணு. சரியா? என்ன பொண்ணு வந்து இது ஆசைப்படுறா என்ன எம்பிஏ படிக்கிறதுக்கு. அதனால நான் அதுவும் பாரு, சென்னை பாண்டிச்சேரிலாம் அனுப்ப மாட்டாராம் அவரு. சரியா? அவர் அங்க வந்து கெட்டு போயிருவாங்களாம். அதெல்லாம் விடு, அதெல்லாம் சீன் பை சீன் அடிப்போம். எவ்வளவு பிற்போக்கு எழுத முடியுமோ அவ்வளவு பிற்போக்கு. சரியா? பிற்போக்கு அந்த பேனா நீர்களே வலிஞ்சு ஊத்துது பிற்போக்கு. சரியா? என்னன்னு இவன் வந்து ஓகே நீ அங்க போய் படி, ஹாஸ்டல்ல தங்கி படின்னு சேர்த்து விட்டு வந்துடுறான். சென்னையிலயா? இல்ல பெரும்பாக்கமா ஏதோ பெரம்பலூரோ ஏதோ ஒண்ணு. சரியா? என்ன சேர்த்து விட்டு வந்துடுறான். ஒரு நாள் என்ன பண்றா, அவ ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்றான். யாரு இந்த பொண்ணு வந்து அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுதா? ஆமா. சரி. என்ன இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுப்பா அப்படின்ற மாதிரி. வந்து என்னம்மா அது ஹைலி சஸ்ஸா பண்றியேமான்ற மாதிரி கேக்குறான். என்னம்மா அது புது பழக்கம்? அதான் பூமர். என்ன புது பழக்கம்? ஆமாப்பா நான் அவளை லவ் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். சரியா? என்ன சரிம்மா ஓகே நீ படிப்ப முடிச்சுட்டும் அவருக்கு உன் மேல லவ் இருந்ததுன்னா நம்ம பேசலாம் உங்க வீட்டுல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஒரு நாள் ஜாதின்லாம் கேட்டாரா? என்ன ஜாதிலாம் கேட்கல, என்ன ஆளுங்கெல்லாம் கேட்கல. அதால ரைஸ் மில் வச்சிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு தெரியல. என்ன ஒரு நாள் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறா நைட்டு. வீட்டுக்கு வரும்போது செல்வா நீ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு சீனு. அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வச்சுக்கோயேன். கொஞ்சம் பூமரிஷா இல்லாம கொஞ்சம் மெச்சூர்டான ஆள் என்ன பண்ணுவானோ அது செல்வா கேரக்டர் பந்துச்சு. எதுவும் பண்ணா அழாதம்மா அழாத, என்னன்னு சொல்ல, அப்பா எதுவும் சொல்ல மாட்டேன். வேய் காம் டவுன் ரைட். ஒரு பதட்டமா இருக்கிற பொண்ண காம் டவுன் பண்ணுவாங்கல்ல, அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அது ஒருவேளை செல்வாவே நடிச்சாரா இம்ப்ரோவா என்னன்னு தெரியல எனக்கு. அதாவது அப்படியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? திரௌபதியில
அவன் பொண்ணு எங்க போயிருக்கான்றது தெரிஞ்சிறதுக்கு முன்னாடியே பால்டைல் குடிச்ச ஒரு கேரக்டர் எழுதியிருக்கிற மோகனு, சரியா? இப்படி ஒரு சீன் எழுதியிருப்பாரான்றது ரொம்ப டவுட் தான் எனக்கு. அப்படி எழுதியிருந்தா பாராட்டுதல்குரியது. அண்ணன் கொஞ்சமாவது ஐடியாலஜிக்கலி எவல்யூட் ஆவறாருன்றத புரிஞ்சுக்கலாம். ஆமா, சரியா? என்ன காம் டவுன் ஆகுமா அப்படின்னு காம் டவுன் பண்ணி அப்ப சொல்றா அவ பர்த்டே வருது. பர்த்டேக்கு வந்து கேக் வெட்ட வரான் அவன் லவ்வரு. சரி. சரியா? கேக் வெட்ட வரும்போது எனக்கு கேக் மட்டும் தானா அப்படின்ற மாதிரி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? அத வந்து அந்த வாட்ச்மேன் வந்து எடுத்துடுறான். வீடியோ எடுத்துடுறான். வாட்ச்மேனா? வாட்ச்மேன் எங்க இருந்தாங்க? அதான் அந்த ஹாஸ்டல் வாட்ச்மேன். ஹாஸ்டல் அதாவது கேட்டுக்கு வெளில தான் நின்னு கேக் வெட்டுறாங்க. எல்லாம் நடக்குது. சரியா? ஓ! சரி. சரி, என்ன சரி, சரி. வாட்ச்மேன வீடியோ எடுத்துட்டு இந்த மாரி அ "உனக்கு நான் வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ வெளில விடக்கூடாதுன்னு சொன்னா அந்த செயின குடு" அப்படின்றான். செயினா? செயின் அவ கழுத்துல இருக்கிற செயின் கோல்டு செயின குடுன்றான். சரி. இவளும் பிளாக்மெயிலிங். சரின்னு பிளாக்மெயிலிங். சரியா? இவளும் ம். சரின்னு குடுத்துடுறா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஹாஸ்டல் வார்டன் இவள கூப்பிடுறாங்க. அ, இந்த மாரி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாரி கேட்கறான். ஒண்ணும் நடக்கலையே மேடம். உண்மைய சொல்லு. வீடியோ அ. பார்த்துட்டேன். அப்படின்ற வீடியோ மாரி பாத்துட்டாளா? அவ எப்படி பாத்தா? வாட்ச்மேன் காமிச்சுட்டான் அவளுக்கு. காட்ட மாட்டேன்னு சொல்லி தானே செயின் வாங்குனா? இட்ஸ் ஜஸ்ட் எ பிட்ரயல். சரியா? அ, என்ன லட்டுல வச்ச அ. நினைச்சியா தாஸ்? லட்டுல வச்சேன் அப்படின்ற மாரி ஒரு பிட்ரயல். சரியா? அவன் வந்து இன்னொருத்தனை கூப்பிட்டு அவள ரேப் பண்ண வைக்கிறான். என்ன அந்த ஹாஸ்டல் ஐயோ! வார்டன். ஹாஸ்டல் வார்டன் ஒரு பொண்ணு. அதான் அந்த மில்ஃப் ஆன்டி புரியுதா? சிம்பான்டி. சிம்ப் சாரி, ஆன்டி. பிம்பான்டி. அ, பிம்ப் ஆன்டி புரியுதா? அ, அவன் வந்து அ. ரேப் பண்ணதோட இவன் வந்துடுறா இவ. ம். அன்னைக்கு நைட் கிளம்பி வந்துடுறா. அப்பதான் இவன் காம் டவுன் அ. பண்றான். சரி விடும்மா ஓ! ஒண்ணும் பிரச்சனை சரி, இல்ல. சரி. அ, விடும்மா நம்ம எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு போகலாமா. நீ இது பண்ணாத. ம், ம், என்ன அப்படின்ற மாரி ம், சொன்னா நம்ம கேஸ் தரலாம். அப்படின்ற ம், மாரி சொல்றான். இவன் போய் கேஸ் ம். குடுக்குறான். கேஸ் எடுக்க மாட்றாங்க. ஏன்? அது பெரிய இடம் சார் காலேஜு. ம், அப்படி இப்படின்னு சொல்றாங்க. கேஸ் எடுக்க மாட்றானுங்க. ம், கேஸ் எடுத்தாங்களா எடுக்கலையா? தெர்ல. விடு. ம். கேஸ் நீ எடுத்தான்னு தான் படம் பாத்த நெனைக்கிறேன். தானே? நான் படம் பார்த்தேன். அந்த அ, இது எனக்கு என்ன அ, தோணுருச்சு 2 மணிக்கு நான் உட்கார்ந்து பார்த்தேன். அ. எனக்கு நைட்டா? ஆமா. நான் இவ்ளோ ஐயய்யோ! கான்சன்ட்ரேட் பண்ணுமா அதுல? அப்படின்ற மாரி கொஞ்சம் யோசிச்சேன். அ. யா இல்ல இந்த ஆளுக்கு இது தேவையில்ல அப்படின்ற மாரி விட்டுட்டேன். சாராம்சம் மட்டும் தெரிஞ்சா போதும். இதுக்கு இவ்ளோ அ. சிண்ட்ரெல்லா லிஸ்ட் மாரி சீன் பை சீன் இதுக்கு பார்க்கணும்ன்றது அவசியம் கிடையாது. என்ன ம். என்ன என்ன அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இவ போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வருவா. ஆ அ. எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு, இவன் வந்து அன்னைக்கு கூத்தாட போயிருவான். இவன் கூத்தாடி தானே தெருக்கூத்து போடுறவர் ஆமா, தானே இவரு. ஆமா, கூத்தாட ஆமா. போயிருவான். விடிகாத்தாமல வந்து பார்ப்பான். கழுத்தறுத்து செத்துருவா இவ. ஐயய்யோ! ஆ. ஆமா, இவன் தான் எல்லாம் கன்சோல் பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மான்னு சொல்ட்டானே இவன். அப்புறம் என்ன? ஆமா. என்னன்னு தெரியல. கடைசி எக்ஸாம் போது இது சொல்றத கேளு. ம், என்ன கடைசி ம். எக்ஸாம் அன்னைக்கு கழுத்தறுத்து செத்துருவா இவ. அ. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இவன் அந்த வாட்ச்மேன முதல்லயே கொன்றுவான் செல்வா. எப்ப இவ வந்து சொன்ன உடனேவா? இல்ல அது இவ செத்த பிறகு. அ, சரியா? இதானே அ, முதல்ல அ. அந்த ரேப் எடுத்தோனே சீன் ஆரம்பிக்கிறான்ல. ஃபர்ஸ்ட் சீனு. ஃபர்ஸ்ட் சீனு. கொல்றான்ல ஒருத்தன. அ. ஆமா. அது யாரு அந்த என்ன ரேபிஸ்ட்டா? ஃபர்ஸ்ட் அந்த ரேபிஸ்ட். அ, ஓகேவா? அதுக்கப்புறம் வாட்ச்மேன். அ, அ, அ. அதுக்கப்புறம் பிம்ப் ஆன்டி. ஓ! சரி. ஓகே, ஓகே. அப்படியே ஹையரார்கி படி வராரு. கீழ இருந்து ஆமா. மேல. சரியா? அ, அப்புறம் நட்டி என்ன சொல்லுவான், அதுக்கப்புறம் வாங்க இவன் அ, வாங்க இவன் பாய் ஃப்ரெண்ட போய் பார்க்கலாம். ஒருவேள அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவன தான் நட்டி ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவான். இவங்கலாம் செத்த அ, பிறகு கெஸ் பண்ணிருவான். வரிசையா சாவறத அ, பார்த்துட்டு. அ, சரியா? கெஸ் அ, பண்ணிட்டு அவன அ, வாங்க அவன் பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா பார்ப்போம். இல்லன்னா அவன தான் அடுத்து கொல்லுவாரு செல்வா. அப்படின்னு அ, சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட பார்க்க போவாங்க. அ. சரியா? பாய் ஃப்ரெண்ட பார்க்கும்போது, "தம்பி உன் உயிருக்கே ஆபத்து." "சார் என் உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்ல.
இந்த ம், கரஸ்பாண்டன்ட்டுக்கு தான் ஆபத்து. ம். அப்புறம் பார்த்தா நடக்கு, இவ வந்து 2 நாள் லீவ் போடுவால்ல. அதுக்கப்புறம் அவ காலேஜ் போமாட்டா. அவன அ, ரேப் பண்ண அப்புறம். சரியா? அ, அ, காலேஜுக்கு போமாட்டா. 2 நாள் லீவ் போட்டுருவா. அ. சரியா? ஸோ அதனால ஹால் டிக்கெட் வாங்க போவா கரஸ்பாண்டன்ட்ட. சரி. கரஸ்பாண்டன்ட்டும் ரேப் பண்ணிருவான் அவள. என்னடா இது? சரியா? என்ன அவன் வந்து நீ படுத்தா தான் நான் உனக்கு ஹால் டிக்கெட் தருவேன். ம், எல்லா டிவிலயும் நான் போடுவேன். நீ அ, கிஸ் அடிச்சத, நீ அவனுக்கு கிஸ் அடிச்சத. அ. என்னடா சிரிக்கிறானேன்னு யோசிக்காதீங்கப்பா. இதெல்லாம் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் தான். ரியல் லைஃபா இருந்தா சிரிச்சிருக்க மாட்டேன். அது வேற வந்துருவானுங்க. அ, என்ன ரேப் நடக்குது, கிருஷ்ணல் சிரிக்கிறாருன்ட்டு. அ. ஓக் ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன். அடிச்சு விடுறேன் எஸ்விகே கிட்ட இருந்து. சரியா? ம், ம், சரியா? அவ இவன் இவன் அதான் ராதா ரவி. ம், கரஸ்பாண்டன்ட் தான் ராதா ரவி. ம், சரியா? ராதா ம். ரவி வந்து ரேப் பண்ணத வந்து வீடியோ எடுத்துருவா இவ. அந்த வீடியோ யாரு? வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பொண்ணு. இருக்கும். ஆமா, அதாவது வீடியோ எடுத்து பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாளா? ஆமா. ஆ, சரி. சரியா? வீடியோ எடுத்து பாய் ஒரு ஃப்ரெண்டுக்கு நிமிஷம். அனுப்பிட்டு ஒரு சொல்லு. நிமிஷம், ஒரு நிமிஷம். இப்ப இவ சூசைட் பண்ணிக்க போறான்னு இவளுக்கு தெரியும்ல? இவனுக்கு. அவளுக்கு தெரியும்லடா நான் சாவ போறேன்ட்டு. ஆமா. அப்புறம் என்ன பண்றதுக்கு எக்ஸாம்லாம் எழுதுனா? கடைசி எக்ஸாம் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா? தெரியல. என்னடா இது? சரியா? இது கேளு. ம், அ, என்னன்னு கேளு. சரியா? அ, அ, எடுத்து செத்து போயிருவா. ராதா அ. ரவிய கொன்றுவான். யாரு இவன்? செல்வா. செல்வா. அ. ஆமா. அவ்வளவுதான் எப்படி கதை. கரஸ்பாண்டன்ட்னா அந்த ஆளு நல்ல பெரிய ஏதாவது இடத்துலல்ல இல்ல. இருப்பான். அவன எப்படி அதான், கொல்றாங்க? அதான். அதான் சொல்றத அ, கேளு. என்ன? அ, இவன் வந்து நடுவுல ம். இந்த கரஸ்பாண்டன்டோட அசிஸ்டன்ட் மாரி ஒருத்தன் இருப்பான். சரி. சரியா? அவங்க வீட்லலாம் போய் ஒரு 2, 3 மாசமா கேட்டுக்கிட்டே இருப்பான். சரியா? அ, இந்த மாரி ஐயா வீட்ல எனக்கு வேலை வாங்கி குடுங்க. ஐயா வீட்ல என் வேலை வாங்கி குடுங்க. நல்லா வேலை அ, பார்ப்பேன். எனக்கு அ. வேலை வாங்கி குடுங்க அப்படின்ற மாரி கேட்பான். அதாவது இப்ப இந்த கரஸ்பாண்டன்ட் வந்து நம்ம அ ஒரு பொண்ண ரேப் பண்ணோம். அந்த பொண்ணு செத்து போச்சு. அவங்க அப்பா நம்மகிட்ட வந்து வேல கேட்கறான். நாட் அட் ஆல் சஸ்பீஷியஸ். இ அவன அப்பாவ இல்ல, இல்ல. சேர்த்துக்கோங்கன்றாரா? அவன் பார்த்திருக்க மாட்டான் அந்த கரஸ்பாண்டன்ட்ட. 2 பேரும் கரஸ்பாண்டன்ட்ட? செல்வா பார்த்திருக்க மாட்டான். செல்வாவும் ஓ! கரஸ்பாண்டன்ட்டுக்கும் சரி. அந்த இதுவே இருக்காது. மீட்டிங்கே இருக்காது. அ, அ, அ. சரியா? அசிஸ்டன்ட் மூலியமா போவான். அங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த வீடியோ வந்துருச்சுல்ல. இவன் ஆமா. இந்த ரேப் பண்ண வீடியோ. அது வந்து பத்திக்கிட்டு எரியும். ம். அப்ப வந்து அவன் பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ்ல போய் இருப்பான். அங்க வந்து இவன் வாட்ச்மேனா சேர்ந்திருப்பான். போட்டு தள்ளிருவான் ராதா ரவிய. அ, 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 அ. என்ன? சோ அ. இதுதான் கதை. இதுதான் பகாசுரன். ஏதோ இந்த 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 அ, இந்த படத்துல சிட்டிசன்ல வர்ற மாரி, எந்த ஆ. ஊரு? அத்திப்பட்டி. இன்னொன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்களா? அந்த மாரி ஏதோ சீன் இருக்காமே இதுல? ஆமா. அது வந்து அந்த வாட்ச்மேன் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்பான். அ, சரியா? வாட்ச்மேன் அ. அவங்க வீட்ல வந்து இவன் வந்து அந்த பாட்டெல்லாம் வருதுல்ல. ஆமா. சிவன் பாட்டு இவன் வந்து கொஞ்சம் பிச்சைக்காரனா அந்த ஊர்ல சுத்திக்கிட்டு இருப்பான். சரியா? அ, ஏன்னா அந்த வாட்ச்மேனோட பொண்டாட்டியும், பொண்ணும் வந்து கேட்கும். இந்த மாரி எங்க வீட்ல அ, சாப்பிட வரீங்களா சாமி? அப்படின்ற மாரி. அ, அப்ப வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எந்த ஊரு? அப்படின்ற கேட்பான். அப்ப சொல்லும்போது ஷாக் ஆவான் அந்த அ, வாட்ச்மேன். அந்த பொண்ணோட அஹஹ. ஊராச்சேன்னு சொல்லி ஷாக் ஆவான். அ. அப்பதான் கொன்றுவான் செல்வா. வாட்ச்மேன். ஓ! அந்த வாட்ச்மேன். ஓகே, ஓகே, ஓகே. இந்த வீடியோ எடுத்த பேர் என்ன வாட்ச்மேன். ஃபர்ஸ்ட் வீடியோ கிஸ் எடுத்த வீடியோ எடுத்த வாட்ச்மேன். வாட்ச்மேன். ஓகே, ஓகே. ஆமா. ஓகேவா? அ, இந்த அ, சரியா? ம், இத கடைசியில செல்வா அண்ணா என்ன முடிப்பாருன்னா, அ, அண்ணா இந்த மாரி சின்னஞ்சிறுசுங்க கிட்டலாம் ஃபோன் இருக்கு சார். யாரு என்ன பண்றாங்கன்னே தெரியல. அ, பாத்து இருங்க சார். அ. நம்ப தான் அந்த அதான் அந்த இது முள்ளு மேல சேல பட்டாலும், சேல மேல முள்ளு ஐயோ! பட்டாலும், அ, பாதிப்பு என்னமோ சேலைக்கு தான். அ, அந்த கிரிஞ்சு கடைசியா. அ. பசங்க பசங்க ஃபோன்ல என்ன பண்றாங்கன்றத வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன பண்றாங்க? ஏது அ, பண்றாங்க? அ. அப்படின்னு. அவன் கை சரியா? அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடனே கதவ தொறந்துட்டு உள்ள வராராம். "நீ ஏன்டா ஆர்வி ஆ குறுக்க வந்த?" ஆர்வி வின்னிங் சன் அப்படின்னு வராராம். உள்ள வந்து அவன் கைய அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆ
சரியா? என்னை இது ஜாயின்ங்கிறாராம். சரியா? இது எனக்கு சில இடங்கள்ல ரொம்ப ஆடா இருந்துச்சு சில சீனு. அதெல்லாம் மட்டும் நான் இல்ல எழுதி ஒரு நிமிஷம். வச்சிருக்கேன். அ, ஒரு நிமிஷம். சரி, அ. இப்ப இவர் வந்து முடிக்கிறாரு சரி. இப்ப இந்த நட்டின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அது எங்க? அதுதான் அது அவ்வளவுதான் ஆர்க்கு. அந்த இதோட முடிஞ்சு போச்சு அவருக்கு ஆர்க்கு. புரியுதா? இல்ல புரியல. அவன் நட்டி வந்து செல்வா தான் கொலைகாரன்றத கண்டுபிடிச்சானா இல்லையா? அவன மீட் பண்ணானா இல்லையா? மீட் பண்ணான் கடைசில. அப்பதான் இந்த முள்ளு மேல சேலை பட்டாலும், சேலை மேல முள்ளு பட்டா நட்டிக்கு தான் ஓ! அட்வைஸ் இதெல்லாம் சொல்லுவாரு நட்டி கிட்ட செல்வா. தான் சொல்றானா? இதெல்லாம் ஆமா, நட்டி ஆமா. கிட்ட தான் சொல்றானா? ஆமா, ஆமா. நட்டி வந்து இந்த போலீஸ்காரன் தானே! கொலைகாரன எக்ஸ் கண்டுபிடிச்சோனே கொண்டு போய் கொண்டு போய் குடுக்கணும் தானே! இல்ல அவரு நல்ல 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 காரியத்துக்கு தானே கொல்றாரு. ஓ! ரெஸ்பெக்ட்ன்ற மாரி வந்துட்டாரா ஆமா. அவரு? ஆமா, ஆமா, ஆமா. ஐய்யய்ய! ஷோ! ம். ம். சரியா? டேய் சிலதெல்லாம் கேட்கவே நச நசன்னு இருக்கே! ம். எப்புட்றா பார்த்தானுங்க இந்த படத்த? நோ கமெண்ட்ஸ். எப்படி சிம்பிளி வேஸ்ட். எடுத்தானுங்க முதல்ல? செல்வா ஸ்கிரிப்ட் கேட்டிருப்பானா மாட்டானா? இது ஒரு புண்ட ஸ்கிரிப்ட்ங்கிறது செல்வாக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதா? துட்டு துட்டு வேணும். ம். செல்வாவும், ஓ! சிபிஎம்மும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அமௌண்ட் தெரியா? காசு, ம், காசு, ம். காசு குடு, காசு குடு ம். அப்படின்றானுங்க. ஏதோ துட்டு சொல்லுவாங்களே, எஸ்விக்ல சொல்லுவாங்களே, ஜிவிஎம்மே என்ன இது போண்டாமணியா மாறுறாருன்ட்டு. அதான் எல்லா அ, படத்துலயும் வராங்க 2 பேரும். அ, சரியா? இப்ப வந்து சில இடங்கள்லாம் ரொம்ப அபத்தமா இருந்துச்சு. ம், சரியா? அதெல்லாம் மட்டும் நான் ம். லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். படமே அபத்தம் தான். அது வேற அ, விஷயம். அ, சரியா? என்ன அ, இருந்தாலும் சில இடங்கள் ரொம்ப ம். ரொம்ப நொய் நொய் நொச நொசன்னு இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் உன்ட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்க அ, போறேன். சரியா? அ. அதாவது இப்ப எப்படி வந்து இந்த சமுத்திரக்கனி வலைபேச்சு ரெஃபரன்ஸ் இல்லாம நான் பேச மாட்டனோ, அது ம். மாரி சபரி வந்து நொய் நொய் நொச நொச சொல்லாம ஒரு பாட்காஸ்ட் பேச மாட்டான் இல்லையா? ஆமா. நொய் நொய் நொச நொச என்ன ஆ மழை பெய்தால் சோறு வரும். எ மழை பெய்தால் சோறு வரும். அவ்வளவுதான். அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? இட் இஸ் வாட் இட் இஸ். எதுவும் மாத்த முடியாது அத. சரியா? என்ன ம். அதாவது நட்டி என்ன பண்ணுவாரு, இந்த அக்கா கேஸ் இருக்குல்ல, தம்பி கேஸு. இந்த தம்பி கேசா? அண்ணன் அண்ணன் பொண்ணு கேஸ் இருக்குல்ல. ஆமா. அது வந்து நானே எடுத்துக்கிறேன் சார். அ நானே எடுத்து யாருகிட்ட? அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட. நானே எடுத்துக்கிறேன்னா, இன்ஸ்பெக்டர் சரி ப்ரோ நீங்களே வச்சுக்கோங்கன்றுவாங்களா? என்னடா அப்படிதான் இது? சொல்றான் அவன். அப்படிதான் சொல்றான் அவன். இவன் யாரு? இவன் ரிட்டயர்டு தானே இவன்? ரிஸ்டேட் தான் இவன். அது எப்படி குடுப்பாங்க? சரி நீங்க தெரியல. பாத்துக்கோங்க சார். எங்களுக்கு வேலை மிச்சம். நீங்க பாத்துக்கோங்கன்றுவாங்களா? தெரியல. அதான் நடக்குது படத்துல. அதான் இது எந்த டிஸ்டோபியா யூனிவர்ஸ்ல இல்ல சரியா? இவன் சும்மா பண்றான்னு வையேன். சும்மா வந்து ஹெல்ப் பண்றான்னு வச்சா கூட சரி. அவன் அத ஆ, எடுத்து YouTubeல வேற போடுறான். மக்கள் பாப்பாங்கல்ல. போலீஸ் இந்த கேஸ நடத்தவே இல்ல. இந்த ஆ, யூடியூபர் தான் நடத்துனாருங்கிறது தெரியும்ல. அப்ப போலீஸ்க்கு கெட்ட பேரு ஆமா, தானே. ஆமா. அப்புறம் எப்படி போலீஸ்லாம் குடுக்குறாங்க? சரி ப்ரோ நீங்க எடுத்துக்கோங்கன்ட்டு. என்னடா இது? இப்ப இப்ப நீ போன வச்சுக்கயேன், உங்க ஏரியா ஸ்டேஷனுக்கு ம். நான் போறேன். சரியா? அவரு அ, எக்ஸ் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோ. சரியா? ம். வொர்க்குக்கே போறேன். சரியா? ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி சார் இந்த வொர்க் நான் திருப்பி வந்து பண்றேன்னா, காது மேலயே வைப்பான். அது எப்படி கொடுப்பாங்க? அதான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் பண்றது. புரியுதா? ஒரு கேரக்டர் இது ஆர்க் என்னடா கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட்ல கூட எழுதுன மாரி இல்ல. காலால எழுதுன மாரி இருக்கு. சரியா? என்ன இதோட ஒரு அபத்தம். அடுத்த அபத்தம் கேளு. சரியா? அ, இப்ப நீ வந்து ஒரு வலைப்பேச்சு பிஸ்மி வலைப்பேச்சு பாக்குற. சரி. சரியா? நீ வலைப்பேச்சு பிஸ்மி நேர்ல பாத்து, "ஹலோ சார், பிஸ்மி சார் எப்படி இருக்கீங்க?" அப்படிதானே கேட்ப. ஆமா, ஆமா. அப்ப என்ன நான் அதுவும் கேட்பேன். தயவு செஞ்சு இந்த இந்த கெட்ட வார்த்தை இஷ்யூல மட்டும் ரொம்ப பூமர் மாரி பேசுறீங்க. கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்ற மாரி பூமர் பேசுறீங்க. அத மட்டும் கொஞ்சம் அ நிறுத்திக்கோங்கன்னு சொல்லுவேன். சரியா? அவன் முதல்ல என்ன ம். சொல்றான், அத முதல்ல ம். பாக்க போறான்ல, யாரு புக் பண்ணான்னு பாக்க போறான்ல, கூல் சுரேஷுக்கு முன்னாடி ஸ்டேஜ். யாரு புக் பண்ணாவா? அந்த இவன் வாய்ஸ் நோட் அனுப்புறான்ல, கிளையன்ட்ட போய் பாருன்னு அனுப்புறான்ல, ஆமா, ஆமா. அந்த கிளையன்ட். கிளையன்ட் யாருன்னு பாக்க போறான். சரியா? சரி, அவன் சரி. வந்து எடுத்தோனே சொல்லிடுறான். அ, சரியா? நான் உங்க யூடியூப் வீடியோலாம் நெறைய பார்த்திருக்கேன் சார். அ, ஃபேமஸ் சார் நீங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஃபேன் பாய் மொமெண்ட்.
சரியா? உங்க பேர் என்னன்னு அடுத்த டயலாக். ஆ? லிட்டரலா இப்படி ஒரு டயலாக் வருது. ஆ? இப்போ 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 நான் வந்து இர்ஃபான் வியூ பாக்குறேன்னு வச்சுக்கேன் இந்த இடமா. ஆ. சரியா? எனக்கு இர்ஃபான்னா யாருன்னு தெரியும்ல. பேரு ஆமா. தெரியாமயே உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பேன் சேனல்ல. யாரு பேரு நடத்துறான்னு கூட தெரியாம. என்னடா என்ன இது? கேளு கேளு கேளு. அஹ், அஹ், அடுத்து அஹ், இதெல்லாம் சீனு. சரியா? அஹ், அஹ். அடுத்து இந்த அசிஸ்டன்ட் ஒருத்தன் வேலை செய்ய இது பண்றான்னு சொல்றேன்ல. எந்த அசிஸ்டன்ட்? இவரு ராதா ரவி அசிஸ்டன்ட். ராதாரவி அசிஸ்டன்ட். என்ன அவன் செல்வா நல்லா வேலை பாக்குறாரான்னு பாக்குறதுக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து வீட்டெல்லாம் கிளீன் பண்ண சொல்றான். யாரு அசிஸ்டன்ட்? அசிஸ்டன்ட். சரியா? சரி. செல்வானாவும் கிளீன் பண்றாரு வீட்டை எல்லாம். ஜாப் இன்டர்வியூ செல்வானாக்கு அது. ஆமா. என்ன சரியா? என்ன ம். ஆகுது? செல்வானா பண்ண பிறகு அவங்க பொண்ணு வந்து யாரு கூடயோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. யாரு பொண்ணு? கரஸ்பாண்டன்ட் பொண்ணு. இல்ல அந்த வேலை பாக்குறவனோட பொண்ணு, அசிஸ்டன்டோட பொண்ணு. அவ ஏன் அங்க இருக்கா? அவ வீடு முதல்ல வீட்டுல வேலை பார்க்க சொல்றாரு செல்வானாவ. ஓ, முதல்ல என் வீட்டுக்கு வந்து assistant வேலை அவர் பாரு. வீட்ல. ஆமா. என் வீட்ல வந்து எனக்கு செஞ்சு காமி. ஓகே ஓகே. என்ன அவ வந்து யாரு கூடயோ அத வந்து ஒட்டி கேட்டு செல்வானா வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிடுறாரு, பொண்ணு யாரு கூடயோ சண்டை போடுதுன்னா என்னன்னு கேளுங்க. இதெல்லாம் ஏன் நீ பண்ற? இதெல்லாம் நீ ஏன் பண்ற? சரி இருக்கே இது இது- இதெல்லாம் சரி ஓகே, ஆவரேஜ் பூமர் பிஹேவியர்னு ஒத்துக்கலாம். சரியா? அடுத்ததும் இருக்கிறதுலே அபத்தம். சரியா? அந்த பொண்ணு எதுக்கு சண்டை போடுதான்னா, சரியா? இவன் வந்து வாட்ஸ்அப், இமெயில்லாம் ஆபீஸ் லேப்டாப்ல தான் யூஸ் பண்றாளாம். யாரு? அந்த இந்த பொண்ணு. பொண்ணு லாகின் பண்ணி வச்சிருக்கான். சரி. சரியா? அதனால அவங்க டிஎல் என்ன பண்ணிட்டானா, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி, சரியா? எல்லா சீன் ரெக்கார்ட் பண்ணி அவளை மிரட்டுறானா, நீ என் கூட வந்து படு. என்னத்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி? லேப்டாப்? அவ சாட் இமெயில்ஸ் எல்லாம் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி மிரட்டுறானா, இந்த மாதிரி நீ என் கூட வந்து படு. வாட்ஸ்அப் வெப் எல்லாம் பக்கத்துல போன் இல்லாம ஆக்சஸே பண்ண முடியாது. அப்படி இல்ல, நீ எப்பனா லாகின் லேப்டாப்ல லாகின் பண்ணா நீ லாகின் பண்ணிக்கலாம் வச்சுக்கோ. சரியா? என்ன கேளு, சொல்றது கேளு. என்ன மிரட்டுறான், நீங்க தான் மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டிஎல கூப்பிட்டு அடிச்சு அமிச்சிருவாங்க. இனிமே மிரட்டக்கூடாது, செல்வாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து என் பொண்ணே மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அமிச்சிருவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சரியா? முதல்ல ஆபீஸ் லேப்டாப்ல என்ன வாட்ஸ்அப்பே அவளை யாரும் லாகின் பண்ண சொல்ல மாட்டாங்க. இமெயிலும் பெருசா அவுட்லுக் தான் இருக்கும். பெருசா அதை மானிட்டர் பண்ணுவாங்க. அதெல்லாம் உட்காந்து சாட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆபீஸ் லேப்டாப்பே ஒரு மாதிரி என்ன முக்காவாசி அவங்க வாட்ச் பண்ணலாம். அவங்க கிட்ட ஆக்சஸ் இருக்கு, ஐடி டீம்கிட்ட நீ வாட்ச் பண்ணலாம். சரியா? அதுவே ஒரு மாதிரி கிரிஞ்சு தான் வச்சுக்கோ. அப்புறம் எதுக்கு குடுக்குற எனக்கு லேப்டாப்? உன்கிட்ட எல்லா ஆக்சஸும் இருக்குன்னா எனக்கு எதுக்கு லேப்டாப்? என் லேப்டாப் என் பர்சனல் இதுதானே. சரி, அது கார்பரேட் கிரிஞ்சு, ஓகேவா? ஹைலி ப்ரொஃபஷனலா இருக்கும். அதுல பெருசா அது சரி வாட்ஸ்அப் லாகின் பண்ணி, வாட் இஃப் அந்த பொண்ணு வாட்ஸ்அப் லாகின் பண்ணி வச்சிருக்கு. டிஎல் இப்படி மிரட்டுறான்னா, ஹெச்ஆருக்கு ஒரு மெயில், ஹெச்ஆருக்கு லிட்டரலா சொல்றேன் ஒரே மெயில், அடுத்த செகண்ட் அவனை தூக்குவாங்க வேலையை விட்டு. ஆமா, இது பொம்பளைங்க விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க கார்ப்பரேட்ஸ். ஆமா, கார்ப்பரேட்ல நீ கிக்கி பிக்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த வச்சுக்கோயேன். என்ன அப்படிங்களா, கிக்கி பிக்கியா, இந்த ஜோக்குக்கெல்லாம் நான் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு அமுச்சு விட்டுருவாங்க. கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரிலாம் கிடையாது, ஒரே மெயில். லிட்டரலா எங்க ஆபீஸ்ல நைட் ஷிஃப்ட்ல வர பொண்ணுங்களுக்கு நீங்க வண்டி அலோடு இல்ல. வண்டி அலோடு இல்ல மீன்ஸ் என்ன சொல்றது, கேப் ஃபெசிலிட்டி மட்டும்தான். புரியுதா? நைட் எதுவும் போகும்போது எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஓ சரி சரி. புரியுதா? அவ்வளவு பாப்பாங்க கார்பரேட்ல. ஹெச்ஆருக்கு நீ ஒரு மெயில் தட்டினா போதும்,
உங்க ம், அப்பங்காரன்ட்ட சொல்லணும், அண்ணன்ட்ட சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. ம், ம், ம். இந்த மாரி த்ரெட்டன் பண்றான். என்ட்ட மிஸ்பிஹேவ்னா போதும். த்ரெட்டன் கூட இல்ல. என்ட்ட மிஸ்பிஹேவ் பண்றான் ம். அப்படின்னா போதும், அவன வேலைய விட்டு அனுப்பிச்சுருவாங்க. இந்த அடுத்த நாள் அறிவிப்புன்றது அதே அவனுக்கு ஆபீஸுக்கு கிடையாதா? அடுத்த நாள் அதே ஆபீஸுக்கு கீழ வந்து அவரு டீ கடை போட்டிருப்பாரு. வாய்ப்புகள் இருக்கு. பஞ்சர் கடை கூட போடலாம். சரியா? என்ன என்ன இது லாஜிக்கு? அவன் யோசிக்கவே மாட்டானா எழுதும்போது? டேய் அதெல்லாம் தெரிஞ்சாதுடா. டேய் அ, இப்ப ம், அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போஷர் இருந்தா தானே. ம், ஒரு கார்ப்பரேட்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் ம், தெரிஞ்சா தானே. இது தற்குறி தானே. வ ம், காலால தானே எழுதுறாப்புல. என்னத்த ம், வேணா எழுத வேண்டியது தானே. ம். சரியா? ம், ம். அடுத்த அபத்தம். அ நட்டி வந்து அட்வைஸ் பண்றாரு. ஃபோன்லாம் யாருக்கு? நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல நீ யாருக்கு? சொல்றதுதான். நீ பொதுவா ஆடியன்ஸ் புரியுதா? பொண்ணுங்களால தான் இவனுங்க கெட்டு 2 போறாங்க பேரும் பசங்க. இரு ஒரு நிமிஷம் இவனுங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க அப்புறம் இவனுங்க 2 பேரும் ஒரு பூமர் கான்வர்சேஷன் பண்றானுங்க. அத வந்து அதுக்கு நமக்கு முன்னாடியே சொல்ற மாரி சொல்றாங்க. அ, அதுக்கு முன்னாடியே ஒரு பூமர் கான்வர்சேஷன் நடக்கும் இன்டர்வல் முன்னாடி. அ, என்ன ஃபோன்னால தான் கெட்டு போறாங்க. ம், இந்த ஃபோன் தான் தப்பு. ம், என்னெல்லாம் பண்றாங்கன்னே தெரியாது. பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஃபோன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பசங்க என்ன பண்றாங்க? ஏது அ, பண்றாங்க? ம், அப்படின்னு. என்ன ம். புண்டைக்கு? பிரைவசி ஹஸ் லெஃப்ட் த சாட். ஆ சரி இரு. கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. நீ 21 மேல உன் டிசிஷன நீ எடுக்கலான்னு. ஆமா, கரெக்ட்டு தானே? அப்ப கவர்மெண்ட் லா ஆமா. எழுதுனவன் என்ன லூசு கூதியா? இல்ல நான் கேட்கிறேன். இல்ல 18 வயசுக்கு மேலேயே வந்து அவங்க மேஜர் தானே. தே கேன் டூ ஆ, வாட்டெவர் த ஃபக் தே வாண்ட். ஆ சரியா. நீ நீ யாரு முதல்ல என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு முதல்ல? நீ யாரு என்ன கேரக்டர் ம், அசாசினேஷன் பண்றதுக்கு? ம், 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 என்ன க ம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இனி ஒரு ம். பையனுக்கு ஒரு 40 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். வாட் இஃப் ஆ, என்ன பையனுக்கு ஒரு 40 வயசு ஆகுது. அவங்க அம்மா, அப்பா வந்து ஃபோன் வாங்கி செக் பண்ணிருப்பாங்களா தினமும் உட்காந்து? ரிப்போர்ட் கார்டா? டேய் பையனுக்கு டேய் பசங்களுக்கு சும்மாவே செக் பண்ண மாட்டாங்கடா. ஆ, அதாவது 40 வயசுலாம் கூட தேவையில்ல. நீ ஆ, 15 வயசு, 16 வயசு பசங்க ஃபோனையே வந்து பசங்களா இருந்தா பெருசாலாம் நோண்டிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஆ. எதுக்கு பொண்ணுங்கள்த மட்டும் நோண்டணும்? பொண்ணுங்க அங்க தப்பா தானே இவன் ஆர்மர் இவன் இருக்கு. யாரோ சொன்னாங்க. எல்லாத்தையுமே கொண்டு பொண்ணுங்க கூதியில தான் வச்சிருக்கானுங்க. ஆமா. என்ன அந்த அந்த லிட்டரலா அந்த அந்த செல்வராகவன் பொண்ணு சொல்லுது. உன் பேர ம், கலங்கடிக்கிறது மாரியும், அ நம்ப கலாச்சாரத்த இது பண்ற மாரியும், அதாவது இந்த நாடகத்த இது பண்ற மாரியும் நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன். ம். என்ன என்ன இது வாட் இஸ் திஸ்? இல்ல எனக்கு புரியல எனக்கு. ம். இ டேய் ஏன் இவனுங்க ஒரு என்னடா இது? என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ணன் பின்ன வேற அ என்ன எடுப்பாரு? அண்ணனுக்கு வேற என்ன தெரியும்? என்ன? அ, ம். அவர் அப்புறம் அந்த ராஜன் தாத்தா சொல்றாரு. "நீ அ, ம். மிலிட்டரிக்காரன் நல்லவன்றதுனால உன்கிட்ட சொல்றேன். மிலிட்டரிக்காரன்லாம் மிலிட்டரிக்காரன் நல்லவனா?" நல்லவனா? ஒரு நிமிஷம் இப்ப இந்த அ, ஒரு 2, 3 ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் ஒரு அ. வீடியோ ஒண்ணு வந்துச்சு. ஒரு மிலிட்டரிக்காரன் என்னது? சும்மா ரோட்ல போற ஒருத்தன போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். எதுக்குடா அ, அடிச்ச? நான் அ, வந்து என்னமோ பண்ணான். அதனால அடிச்சேன். பொண்ணுங்கள்ட்ட ம், தப்பா நடந்துக்கிட்டா. அதனால அடிச்சேன்னுவான். ம். சரி நீ யாரு? நான் வந்து மிலிட்டரிக்காரன். இங்க என்ன பண்ற? மிலிட்டரில இருந்து அ. என்னைய தூக்கிட்டாய்ங்க. நான் எதுக்கு? நான் உங்கள மாரியே ஒருத்தன் போட்டோ புடிச்சுக்கிட்டு இருந்தான் என்னைய. அவன அடிச்சுட்டேன் நானு. இல்ல. இ திஸ் மிலிட்டரி கை நல்லவன் இல்லையா? ம். ஆமா. மிலிட்டரிக்காரனாலே நல்லவன் ப்ரோ. ம். என்ன? அப்புறம் அந்த ராஜன் தாத்தா வந்து ஏத்திஸ்டான். சரியா? ஆ, ஆ, இத பரவாயில்லையே. கேளு. கிக்கி பிக்கி பண்றானுங்க. அ, சரியா? என்ன அவர் வந்து ம், இது மாரி ஒரு சீன் வரும். விபூதி எடுத்துட்டு வந்து வருவா பொண்ணு. செல்வராகவன் பொண்ணு. அ, அ. எனக்கெல்லாம் இது வேணாம். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாரி சொல்லும். சரி. செல்வா செல்வா உடனே, "நான் தான் போன வாரம் நீ கோவில் போறத பார்த்தனே.
உனக்கு ஆட்டுல லைட்டா வலிக்கும் போது நீ கோவில் போயிட்டு வந்த அப்படின்னுவான். கிக்கி பிக்கி கிக்கி பிக்கி கிக்கி பிக்கி இது அவ்வளவுதான். அப்படியே ஐயோ விட்டுறணும் அதெல்லாம் கிக்கி பிக்கிய. சரி சரி சர்ரா சாரிடா சிரிச்சுட்டோம்டா நாங்க. சரி சரி செத்துட்டேன்டா. ஆனந்தராஜ் சொல்லுவான்ல, எப்பாடே சரி செத்துட்டேன்டா ஆனந்த் பேசுறா. பார்த்திபன் பார்த்திபனா பார்த்திபன் யாரோ முள்ளடா ஆமாடா, நான் ப்ளீஸ். செத்து போயிட்டேன்டா. சரியா? இந்த ம், மாதிரி படம் முழுக்க ம், இதோட மெயினான ஒரு பாயிண்ட், படம் முழுக்க அஹ், அஹ், பொண்ணுங்கெல்லாம் வீக்கு. அஹ், பொண்ணுங்களால பசங்க துணை அஹ். இல்லாம, ஃபேமிலி துணை இல்லாம எதுவுமே சண்டை அஹ். போட முடியாது. ஏன் 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 எத்தனை சிங்கிள் மதர்ஸ் வந்து தனியா குழந்தைங்களை வளர்த்து எடுத்திருக்காங்க? ஏன் அவங்க எல்லாம் அஹ் ஸ்ட்ராங்கா இல்லையா? அஹ் ஒண்ணும் இல்ல, ஜென்ரலாவே எத்தனை பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எல்லாம் என்ன இது அஹ் ஹூமர் ஷிட் இஸ் திஸ்? அஹ் எல்லா பொண்ணுங்க கேரக்டரும் வீக்கு. அவங்க வல்னரபிளா இருப்பாங்க. அவங்களால குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரும். சரி, ஐயோ எனக்கு மெயினா ஒரு டவுட், சரியா? அஹ், அஹ், என்ன, இந்த அஹ். வாட்ச்மேன் வீடியோ எடுக்கிறான்ல, ஆமா, அப்பயே அவ வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றது என்ன ஆயிடும்? பாய் ஃப்ரெண்ட் எங்க போனான் அப்போ? அதுதானே. சரி, நீ சொல்ற மாதிரியே வந்து இப்ப பெண்கள் வந்து மென்னுக்கு வந்து டிபெண்டன்ட் தான்னாலும் அந்த பாய் ஃப்ரெண்ட சொல்ல வேண்டியதுதானே. டேய் இந்த ம். பாருடா, இந்த மாதிரி பண்றான்டா அவன், என்னன்னு ஆ. பாடுறான்னா அந்த பாய் ஃப்ரெண்டே அதை டீல் பண்ணி முடிச்சிருப்பான். ஆமா. ஆமாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அங்கேயே முடிஞ்சிருக்கும்ல. ஆமா இந்த வாட்ச்மேனை பிடிச்சு 2 சாத்து சாத்திருப்பானா? ஆமா அங்கேயே முடிஞ்சிருக்கும்ல. அவன் அதான் அந்த கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல கடைசியா வருது. வீடியோ எனக்கு அமைச்சா பாருங்க bro அப்படின்னு நட்டி கிட்ட காமிக்கிறான். அதுக்குதான் அந்த கேரக்டர் வருது. அஹ், என்ன ஆனா ஏது ஆனா ஒண்ணும் கிடையாது அந்த அஹ், கேரக்டர். அதே அஹ். மாதிரி அந்த அவன் ஜெராக்ஸ் கடை பையன் அவன் என்னன்னா, கடைசியில அவன் கடைசியில கடை போட்டானா இல்லையா? ப்ரௌசிங் சென்டர். தெரியல தெரியல. அவன் அவன் ஆனா முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் சித்திக்கும் மணற்பை சிரிக்கும்ன்றான். பொன்மகள் என்னதுக்கு? வந்தால் பொருள் கோடி எதுக்கு? தந்தால். இல்ல, அவன் மூலியமான காசு வருது. ஓ சரி சரி சரி. இல்ல, நான் என்ன நினைச்சேன், உண்மையாவே இந்த பாட்டு பாடிக்கிட்டு வரான் அந்த படத்துல இல்ல நினைச்சிட்டு, அது இல்ல இல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நானு. அவரு மெட்டா ஜோக்கா சொன்னது. சரி 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 பொருள் சரி. கோடி தந்தால் கோல்ட் டிகரா இருக்காரு அவரு. வேர்ல்ட் டிகரா இருக்காரு. அஹ். சரி, எப்படி அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு? என்னதான் கன்வின்ஸ் பண்ண அவனுக்கு அந்த டேலண்ட்ன்றது இருந்தாலும், அஹ். இது 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 எந்த லெவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இது? 1 hour 300, வீடியோ கால் 300, போட்டோஸ் 200ன்றது. நான் தான் சொன்னேன் இந்த ஸ்டார்டிங்ல இந்த வடக்கனுங்க பொண்டாட்டியா வீடியோ எடுப்பானுங்கன்ட்டு. அந்த லெவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் தான். எனக்கெல்லாம் ஒரு டவுட்டே இருக்குடா. எனக்கெல்லாம் ஒரு ஆ, டவுட்டே இருக்கு. அந்த வைஃப்ங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த வடக்கனுங்களோட வைஃப்ங்க. ஆமா. அவங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோ நெட்ல போகுது, இந்த ஆளு டெய்லி அப்லோட் பண்றான்றதெல்லாம் தெரிஞ்சே இருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்ன வாய்ப்பு நம்ம இருக்காதுன்னு புருஷன் தான் தானே, சும்மா நெனைக்கிறேன். சும்மா நம்ம வேலை செய்யும்போது வீடியோ எடுக்கிறாரு, எடுத்துட்டு போகட்டும். அதான் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காளுங்களா இருக்கும். நம்ம அழக ரசிக்கிறாரு போல வீடியோ எடுத்து. அஹ், அஹ். நிவா uploading on YouTube, getting views on it அப்படிங்கிறான். ம். பொண்டாட்டி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றாளாம், என் ம். புருஷன் என்ன வேலை பாக்குறான்னு தான் தெரிய மாட்டேங்குது. டெய்லி வீடியோ எடுக்கிறாரு, என்னைய அவ்வளவுதான் செய்யறாரு, வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு. ஆனா எனக்கு காசு கொண்டு வந்து அமௌண்ட் கொடுக்குறாரு. மட்டும் வருது. என்னன்னு என்னன்னு தெரியல, பாக்கணும் கேட்கணும் அவர்கிட்ட இருப்பாளா இருக்கும் அவ. ஆமா. அவரு சொல்றாராம், பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால், அலெக்சா பிளே பொன்மகள் வந்தால் அழகிய தமிழ் மகன்றாராம். அஹ், ம். சரியா? எல்லா கேரக்டருமே வீக்கு. உன்னால எதுவும் பண்ண அஹ், முடியாது. என்ன? அஹ், அப்பா அஹ், இருக்கேம்மா, உன்னால அஹ், எதுவும் பண்ண முடியாது. பொண்ணுங்கனாலே அஹ், வீக்கு. அஹ், டிபெண்டன்டா தான் இருக்கணும். ஃபேமிலி தான் அஹ், டிபெண்டன்டா இருக்கணும். அங்க அஹ், போராடவே முடியாது. அதுதான் ம், ம், பொண்ணுங்கலாம் அப்படியே வாங்க அப்படின்னா வந்து படுத்துருவாங்க. அப்படியே அஹ், ஜாலியா படுத்துட்டு அப்படியே அஹ், ஓகே ரேப் ரேப் ரெடி ரேப் அடுத்து மூவ் ஆன் அடுத்து ரேப் அப்படிதான் இருப்பாங்க. அஹ்.
என்ன எதிர்பார்க்கிறாரு மோகன்ஜி? நான் வந்து இந்த சொசைட்டி எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு? இது வந்து டிபெண்டன்டாவே இருக்கணும். எதிர்த்து இதுக்காக கேள்வி மேல கேட்க கூடாது. ஆமா. ஃபோன் பேசினா தப்பு. எல்லாத்துக்கும் அஹ், தலையாட்டி பொம்மையாட்டம் இருந்துகிட்டு, இல்ல அஹ், சாணி மாரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு சாகணும் பொண்ணுங்க. அதுக்கு அஹ், தான் அஹ், லாயக்கு அப்படின்னு நினைக்கிறாரு மோகன்ஜினா. உம், உம். வேற ஏதாவது அபத்தம் இருக்கா? எனக்கு ஒரு மாதிரி பயங்கர அ. ஜோஷா ஆரம்பிச்சேன் நானு இந்த ரெக்கார்டிங். ஆஹா. சரியா? ஆ. ஆ. அப்படியே ஃபுல் எனக்கு எனர்ஜி இருக்கு அந்த மாதிரி நான் வந்தேன். எனக்கு எனர்ஜி. சரியா? மைண்ட் ஃபக் ஆயிருச்சு எனக்கு. இந்த கதை கேட்கும் போதே எனக்கு மைண்ட் ஃபக் ஆகுது. தெரியாத்தனமா பாரப்பா. நான் உன்னை பார்க்க வேற வச்சிருக்கேன். ஐ எம் வெரி சாரி. பாத்தியா எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பாத்தியா நானு. அ, என்ன? சோ இது வந்து அ. ரோஸ்ட் எல்லாம் கிடையாது. பகாசுரன் ரோஸ்ட் எல்லாம் கிடையாது. நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றோம் அவ்வளவுதான். ஆமா. ரோஸ்ட் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல லிட்டரலா இதுல ஒண்ணும் இல்ல ரோஸ்ட் பண்ற அளவுக்கு. அதான் ம். இருக்கிற பஞ்சாயத்தே. பேசுறது கூட கன்டென்ட் இல்ல இதுல. இல்ல ஆனா நல்ல வேளை இந்த அ. படம் ஓடல. ஆ, சரியா? ஆ, ஆ, இதுக்கு ஆ. முந்தின சில மோகன்ஜி படங்கள்லாம் ஓரளவுக்கு ஓடிச்சு. ஆமா, சரியா? இது ஓடல. அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா. ம். அண்ணா தயவு செஞ்சு இந்த மாரியே வந்து சப்ஸ்டாண்டர்டா கேவலமான ஃபில்ம் மேக்கிங்லயே படம் எடுங்கண்ணா. அப்பதான்டா அ, படம் ஓடாது. அ. இதுக்கு இந்த படத்துக்கு அவரே ப்ரொடியூசர் வேற இல்லையா? அப்படிதான் நெனைக்கிறேன். ஆமா. அவருதான் அ. ப்ரொடியூசரு. ஆஹா. ஃபண்டிங் எல்லாம் ம். மேங்கோ மாசாலேருந்து தான் வருதுன்றாய்ங்க தெரியல. தெர்ல. ஐயாவோட சேர்ந்து போட்டோ எல்லாம் வேற போட்டாரு. ஆமா ஐயா வேற இதான் மாசு, இது நல்ல படம் அப்படின்னு வேற சொன்னாரு. சொல்லியிருக்காரு ட்விட்டர்ல. ஐயாவே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட். அப்படியா? ஆமா, ஆமா. நான் கிக்கி பிக்கி பண்றியா நீ? உண்மையாவே உண்மையாவே ஓஹோ! ஐயா வந்து ஃபர்ஸ்ட் தன்னோட அரசியல் வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போது ஒரு பெரியாரிஸ்டா ஆரம்பிச்சாரு. ஆஹா. வேர் இட் வென்ட் ராங். யூ நோ வேர் இட் வென்ட் ராங். ச அன்புமணி மறந்ததுக்கு அப்புறம் எப்பா! உதயனா மாஸ் இன் பிட்வீன். ஆமா. உதயனா என்ன மாஸ். உதயனா தெரியாத்தனமா என்ன தெரியாத்தனமா வாங்கிட்டீங்க சரி. தயவு செஞ்சு இத வந்து இதுல எல்லாம் போட்டுறாதீங்க. என்ன டிவிலலாம் டிவில போட்றாதீங்க. சேட்டலைட்டா ஓடிடிங்க பேர் வாய் கொளற அளவுக்கு நான் மைண்ட் ஃபக் ஆயிட்டேன் அந்த கதையை கேட்டு. எனக்கே அப்படின்னா நான் பார்த்தேன். எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும் நேத்து நைட்டு. வீக்கெண்ட் ஒரு நாள் தான் லீவு வருது எனக்கு. அதுல உட்காந்து 2 நாள் தான் லீவ் வருது. அதுல உட்காந்து இந்த கருமத்த பார்க்க வச்சுட்டா எனக்கு எப்படி இருக்கும்? சரி என்ன எண்ட் நோட் ஏதாவது சொல்லணுமா? நோட்டா. இது எந்த டிஸ்டோபியா யூனிவர்ஸ்ல நடக்குது? சரியா? ஏது நடக்குது? இந்த உலகம் எங்க இருக்கு? வேர் சில்வானா கில்லிங் எவரிஒன் அண்ட் கோயிங் லைக் டாரன்டினோ மூவி. என்ன? ஏன் உங்க படங்கள்ல உங்க பொண்ணுங்க எப்பயுமே வீக்கு? பொண்ணுங்கலாம் நெறைய பண்றாங்க ப்ரோ. கொஞ்சம் வெளில வாங்க ப்ரோ இதுலருந்து. டயர்ட் ஆகுது எனக்கு லிட்டரலா. ப்ரோ உட்கார்ந்து பே கேட்பாருன்னு நினைக்கிறியா அதெல்லாம்? இல்ல சொல்றேன் முதல்ல நான் பொதுவா. பாட்காஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கிறது ப்ரோக்கு தெரியும்னு நினைக்கிறியா? இல்ல. அதுக்கு சாத்தியக்கூறுகள் சுத்தமா இல்ல. சரியா? இருந்தாலும் நான் பொதுவா சொல்றேன். சரியா? ஏன் இந்த ஆள் இப்படி இருக்கான்? ஏன் ஒரு வெளி உலகத்த பார்க்க மாட்றானா இவன்? விச் டைப் ஆஃப் கிளாஸஸ் ஹி வேரிங்? திஸ் நீட் டூ நோ தட். டு பி ஹானஸ்ட்டா சொல்றேன். கிர் குக்கிராமத்திலேருந்து வந்த பயலுகலாம் நல்லா இருக்கானுவ. நல்ல மெச்சூரிட்டியோட இருக்கானுங்க. நான் பொதுவா சொல்லல. புரியுதா? ஒரு என்ன சொல்றது? ரேஷியோ வச்சுக்கோயேன். முன்ன இருக்கிற பெர்சன்டேஜ்க்கு இப்ப கொஞ்சம் அதிகமாயிருக்குது. ஆமா. இல்ல நம்ம சொல்ல முடியாது. அண்ணா வந்து அந்த அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த ரேஷியோல இருக்காரு இன்னும். வரமாட்றாரு. சரியா? ஆ. ஏன் இந்த ஆள் இப்படி இருக்காரு? எனக்கு புரியவே இல்ல. நீ 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 உன் சைட் ஆஃப் நான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த சைடு எடுக்குறாங்களா எடு. அதாவது
என்ன சொல்ற வரேன்னா, ஒரு லெஃப்ட் சைடு வியூ பாயிண்ட் ஆஃப்ல எடுக்குறாங்களா? எடு. வேணான்னு சொல்லல. ம், ம், சரியா? ரைட் சைடுல நீ எடுக்குற, நீ ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நெனைக்கிற. உன் ம். ஐடியாலஜிய நீ ஆமா. ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நெனைக்கிற. இல்லன்னு சொல்லல. ம், ம், சரியா? ம். அட்லீஸ்ட் ராம் சேது மாரியாச்சும் எடுத்துட்டு போயேன். புரியுதா? என்ன சொல்ல வரேன்ட்டு? புரியுது, புரியுது. ராம் சேது இன்னும் நீ இவரு ஆஃப் பாயிலா எடுக்கும்போது தான் இது அ, இ சில இடங்கள்ல படம் நல்லா இருக்கு. ம், சரியா? அ அது ம். செல்வானா அந்த காம்பவுண்ட் செல்வானாலயான்னு எனக்கு தெரியல. அ, செல்வானா அந்த காம் டவுன் பண்றது, அது ஒண்ணும் ம், பிரச்சனை இல்லம்மா. நீ போய் ம், எக்ஸாம் எழுது அப்படின்லாம் சொல்றது, அதெல்லாம் கூட ஓகே. இவ்ளோ ம், பஞ்சாயத்து வருதுன்னா லிட்டரலா சில ம். ஊர்லலாம் கொளுத்திருவாய்ங்க பொண்ண. அ, சரியா? நீ அ, என்ன என்னப்பா என்ன கொளுத்திராதீங்கப்பான்னே ஒரு சீன் வருது. என்ன கொளுத்திருங்கப்பான்னு சொல்லுது அந்த பொண்ணு. இல்லம்மா அ, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. பாத்துக்கலாமான்னு சொல்றாரு இந்த ஆளு. ஓகே. அ, அ, சூப்பர் அந்த சீன்லாம். நான் ஒத்துக்கிறேன். அ, அ. ஓகேவா? திருப்பி செல்வானாவ கடைசியா ஃபோன்ல தான் ப்ரோ ம். பிரச்சனை. அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. அப்படின்னு ஏன் அந்த டயலாக் வருது? அதாவது பகாசுரன் யார் அப்ப? பகாசுரன் செல்வானா தான். அப்படியா? ஆமா. சரி. என்ன அதாவது இது இப்போ ஒரு ம், கேரக்டர் ஒரு மேல எழும்புது வச்சுக்கோயேன். ம், இப்போ ஜெய்பீம் சூர்யா எடுத்துக்கோ. என்ன ம், அந்த ஆளு அந்த ம். நியாயத்துக்காக போராடுறான். அந்த நியாயத்துல ஸ்டாண்ட் பண்றான். ஆமா. திடீர்னு வந்து ஆண்டைங்க தான் மாசுன்னு சொல்றது இல்ல. அதே படத்துல வந்து. ஆமா, சரியா? மணிகண்டன ஆமா. கொல்றது நல்லதுதான். ஒரு 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 பொ இந்தியாவுக்கு ஒரு பாப்புலேஷன் கம்மியாச்சுன்னு சொல்லல அந்த படத்துல. புரியுதா? இது அ, இது இது எப்படி தெரியுமா இருக்கு? இது பார்க்கறதுக்கு. இதுதான் என்ன ம், பஞ்சாயத்து வருதுன்னா, சாணியும், ம், ம். சர்க்கரை பொங்கலையும் சேர்த்து வச்ச மாரி இருக்குது. புரியுதா? என்ன சொல்ல வரேன்? அதான் அப்படி பண்ணாதீங்க. ஒண்ணா சாணியா சாணி, பியூர் சாணி. ஓகே. அக்ரீட். நீங்க சாணி எடுக்க வி நோ யூ ஆர் கோயிங் டூ மேக் சாணி. ஓகே. சாணிய ம், பார்க்க போறோம். ம், ஓகேவா? அ, அ. திடீர்னு எங்க சர்க்கரை பொங்கல் வருதுன்ற மாரி இருக்கு எனக்கு. அப்பப்ப நான் நல்ல சீன் குடுத்து டோன்ட் கிவ் மீ ஹோப் இந்த மாரி. ஆ அப்படின்ற டோன்ட் டூ மாரி தட். டோன்ட் பண்றான் கிவ் மீ அந்த ஹோப். ஆளு. ஆ. சோ இதான் நான் மேஜர் ஃப்ளாவா பார்த்தேன். இதான் என்ன ஒரு மாரி தோய் வடிவ இந்த பூமர் இது பொண்ணுங்கலாம் முள்ளு மேல சேலை பட்டாலும், சேலை மேல முள்ளு பட்டாலும், பூளு இந்த பூளு தான் டயலாக் வருமா என்ன? அப்படின்ற மாரி. இல்ல, இல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். இந்த மாரி நெறைய டயலாக் சரி, வருது. சரி. புரியுதா? ஒரு சினாப்சிஸ் அ, மாரி சொல்றேன் வச்சுக்கயேன். ஒவ்வொரு டயலாக்லாம் ம், ஞாபகம் ம், போய் ம், ஒ பொண்ணுங்கலாம் அப்படிதான் இருக்கணுன்ற மாரி நெறைய டயலாக் வருது. அவ்வளோதான். அ ம். சரி. நீ என்ன சொல்ல விரும்புற? இந்த படத்துக்கு? என்னத்த என்னத்த சொல்றது? தயவு செஞ்சு மோகன் சின்னாவ பாய்காட் பண்ணுங்க. அது பண்ணிட்டு தான் இருக்குது. கன்டென்ட்க்காக தான பார்க்குறோமே. ம், ம். ம். என்னத்த தான் சொல்றது? அதாவது உலகம் வந்து எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கு. அண்ணன் வந்து ஆமா. இன்னும் பழைய இதுலயே தான் இருப்பேன். இருங்க, நீங்க இருங்க. தயவு செஞ்சு இருங்க. நாங்க உங்கள நீங்க ம், எங்க பக்கம் வாங்கன்னுலாம் சொல்லல. அது ம். அங்கேயே அப்படியே இருந்துக்கோங்க. அத வந்து மத்தவங்கள்ட்ட ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்றேன் நானு. நீயாவது வந்து நீங்க உங்க உங்க கருத்த சொல்லுங்க. அத வந்து ஒழுங்கா சொல்லுங்கன்ற. நான் என்ன சொல்றேன், நீங்க பிற்போக்கா இருந்துக்கோங்க. அத வந்து மத்தவங்கள்ட்ட சொல்ல வேணாம். அத மத்தவங்கள்ட்ட பரப்ப வேணாம். ம், 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 ம். நீங்க ஒரு பிரெயின் வாஷ்ட் இடியட்டா இருக்கிறதா இருந்தா இருந்துட்டு போங்க. நான் உலகத்த பார்க்கவே மாட்டேன். நான் பார்க்கிறது தான் உலகம். நான் இப்படி ஒரு ம், பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் உலகத்த பார்ப்பேன். நீங்க ம், பாருங்க. அத இன்னும் 4 ம். பேர் அந்த மாரி பார்க்க வைக்காதீங்கன்றேன். அண்ணனுக்கு எல்ஜிபிடிக்யூலாம் என்னன்னு தெரியுமான்னே தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னு வையி, மைண்ட் இஸ் ஈக்குவல் டூ ப்ளோன்ங்கிற மாரி ஆயிருவாரு அண்ணன். அந்த இது டாக்டர் ஒரு ஸ்டேஜ்ல விஷயம்டா. அந்த டாக்டர் ஸ்டேஜ்ல அவன் அது எடிட்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? தள்ளி விடுவான்ல ஸ்டேஜ. ஆமாமா. எல்ஜிபிடிக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்களாம். மோகன்ஜி நான் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வராராம். உடனே உடனே ஒரு படம் எடுக்குறாராம். அத வச்சு. அ, அ.
எல்ஜிபிடிக்குனா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. போனுக்கே அண்ணன் இவ்வளவு காண்டாவுறாரு. இந்த 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 ஒரு ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு தெரியுமா? சிங்கம் 2ல இருந்து இந்த ரகுமான் சொல்லுவான் தெரியுமா? எனக்கு ஆமா, ஆமா. தெரியும்டா. ஆமா, அந்த ஆமா. மாதிரி அந்த மாதிரி மோகன் ஜி சொல்றாரா? எல்ஜிபிடிக்குன்னா அது ஒரு டிவின்னு எனக்கு தெரியும்டா. எல்ஜி டிவின்னு எனக்கு தெரியும்டா. ஐயோ! ஹோமோசெக்சுவல்னா ஹோமோலாம் ஓமப்புலின்னு எனக்கு தெரியும்டான்றாராம். கேனா ஆம்பளைன்னு எனக்கு தெரியும்டாங்கிறாரா? கை கை. கேடா கை. எப்பா போனுக்கே இருந்தாலும் இவ்வளவு காண்டாவுறான். படமா எடுக்கிறான். போன் யூஸ் பண்றதுக்கே எல்ஜிபிடிக்கு ஓக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அந்த ஆள் என்ன ஆமா. ஐயோ! ஐயோ! அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். தயவு செஞ்சு அதாவது இந்த படம் இருக்கு தெரியுமா? கிரேட் இந்தியன் கிச்சன்ல ஒரு 15 நிமிஷம் வந்து வெறும் அந்த கிச்சன் வேலையை மட்டுமே மொனோட்டனஸா காமிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆமா ஆமா ஆமா. சரியா? அத ஏங்க இப்படி காமிச்சு வச்சிருக்கீங்க? மைண்ட் ஃபக் ஆகுது. அதுக்கப்புறம் படம் சூப்பரா இருக்கு. 15 நிமிஷத்தை ஏன் இப்படி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அது நான் வேணும்னா தான் இப்படி எடுத்தேன். உங்களுக்கு மைண்ட் ஃபக் ஆச்சுல்ல. உங்களுக்கு பாக்குற உங்களுக்கே மைண்ட் ஃபக் ஆச்சுன்னா, அப்ப அந்த வேலையை டெய்லி செய்யறவங்களுக்கு எவ்வளவு மைண்ட் ஃபக்கா இருக்கும். அந்த ஃபீலிங்க நான் உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் நான் அப்படி எடுத்தேன்னுவாரு. அந்த மாதிரி இப்ப இந்த பாட்காஸ்ட் நாங்க எந்த அளவுக்கு மைண்ட் ஃபக் ஆயிருக்கோமோ அத வந்து உங்களுக்கு அப்படியே கடத்துறோம் நாங்க. என்னடா அவனுங்க உட்காந்து நான் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா. எப்பா வரட்டுமா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் ஒரு நல்ல டாபிக் வந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமா. அடுத்த வாரம் நல்ல ஒரு டாபிக் இருக்கு. இந்த மாதிரி ரோஸ்ட் சும்மா எல்லாம் கிடையாது. நாங்க அரசியல் பேச மாட்டோம்னு சொல்லி இருந்தோம். ஆனா உண்மையாவே ஒரு அரசியல் டாபிக்கோட வரோம் நாங்க அடுத்த வாரம். அடுத்த வாரம் வர்றேன் திரும்பி அப்படின்ற மாதிரி அடுத்த வாரம் வருது. சோ ஸ்டே டியூன். we are backன்னு சொல்ல முடியாது. பேக்கன்ஸ்லாம் நக்கிட்டு போயிருது. வரோம் அவ்வளவுதான். அப்பப்ப போடும் அவ்வளவுதான். ஆமா that's what I said. சரி ஃப்ரெண்ட்ஸ் வரட்டமாமே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள பெண்கள் காணணுமே அத்த போல ஓத்தா போலவா காத்த போல செக்க செகப்பி நெஞ்சில் இருடி நெஞ்சில் வருடி குஞ்ச வருடியா நெஞ்ச வருடி பாடுற